கலந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வாழ்த்தும் பயணம். மகத்தான அந்த வாழ்த்தும் பயணம்ல உள்ள நுட்பங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்த்துறோம், ஒரு மாற்றமே வரமாட்டேங்குது, நம்ம வாழ்த்துறோம் அப்படியே இருந்துட்டு இருக்கு, ஒரு சூழ்நிலையில மாற்றம் வரமாட்டேங்குது அப்படின்னு நிறைய நினைச்சுட்டே இருக்காங்க. ஏன் வரமாட்டேங்குது, எதனால வரமாட்டேங்குது, அதை என்ன செஞ்சா அவங்களுக்கு வர வைக்கலாம் அப்படிங்கிறது இன்றைய நம்முடைய நோக்கமே. இந்த இதுல மகரிஷி பாத்தீங்கன்னா அற்புதமான விஷயங்களை, அது அடிப்படையில் நம்ம மகரிஷிட்ட வந்தவங்க எல்லாரும் தெளிவா புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஒரு அற்புதமான விஷயமா அவங்க வடிவமைச்சிருக்கிற சிஸ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பொழுதுமே நான் இதுல பேசுற எல்லாருமே மகரிஷி வடிவமைத்த நுட்பங்களை எப்படி நாம் பயன்படுத்துவது, எப்படி நம்முடைய வாழ்க்கையில் மகத்தான வெற்றிகளை பெறுவது என்பது அடிப்படையில தான் நம்ம முழுக்க பேசிக்கிட்டே இருக்கிறோம். அந்த அடிப்படையில தான் இன்றைக்கும் நம்முடைய பேச்சு அமைய போகிறது. மகரிஷி முதல்ல உடலை தயார் செய்வதற்காக உடற்பயிற்சி கொடுக்கிறார். எப்பவுமே உடல் சிறப்பாக செயல்பட்டால் மட்டுமே நம்மால் மனதை சிறப்பாக செயல்படுத்த முடியும். மனம் சிறப்பாக செயல்பட்டால் மட்டுமே நம்முடைய ஆன்மா சிறப்பாக செயல்படாது. நம்முடைய ஆன்மா சிறப்பாக செயல்பட்டால் மட்டுமே நம்மால் தவத்தில் உயர்ந்த நிலையை அடைய முடியும், பிறப்பற்ற நிலையை அடைய முடியும். அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மா வலுவாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் பயிற்சிகள் அனைத்தும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல உடற்பயிற்சி. யாரா இருந்தாலும் உடற்பயிற்சி ஆராய்ச்சிகளை எல்லாம் விட்டுட்டு தயவு செய்து இன்றிலிருந்து விடாம உடற்பயிற்சி செஞ்சுட்டே வாங்க. ஏன்னா உடல் இல்லாம நம்ம எந்த ஒரு வாழ்த்தும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சிறப்பா செய்யவே முடியாது. அடுத்து பாத்தீங்கன்னா மனம். அந்த மனசை விரிவாக்குறதுக்காக தான் அருகுண சீரமைப்புங்கிற ஒரு அற்புதமான நுட்பத்தை கொடுத்தாரு. அந்த அருகுண சீரமைப்பை செய்ததற்கு பிறகு நாம் வாழ்த்த ஆரம்பித்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்த்து மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை அடைப்பதை பார்க்கணும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஆன்மாவை பலப்படுத்துவதற்காக காய்கறிப்பு பயிற்சி கொடுக்கிறார். இந்த 3 பயிற்சிகளையும் நாம் விடாமல் செஞ்சுட்டே வரும்போது பாத்தீங்கன்னா நம்மளால மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற முடியும். முதலில் உடற்பயிற்சி, இரண்டாவது பாத்தீங்கன்னா மனதிற்கான பயிற்சி. தற்சோதனையாக நம்ம அருகுணத்தில் சிறப்பாக இருக்கிறோமா என்று நம்ம தினமும் அந்த அருகுண சீரமைப்புல தற்சோதனை மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த எப்ப நம்முடைய மனம் சீரமைந்து மனம் இருக்கக்கூடிய ஆற்றல் வலுவாகிறதோ அப்பொழுதுதான் நம்முடைய ஆன்ம பலம் உயர ஆரம்பிக்கும். நம்முடைய ஆன்ம பலம் உயரும் பொழுதுதான் நம்மால் மகத்தான வெற்றிகளை பெற முடியும். நம்முடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான வெற்றிகளை யாரெல்லாம் பெற விரும்புகிறார்களோ அவர்கள் மனதினுடைய திறனை உயர்த்தி இருக்க வேண்டும். அந்த மனதினுடைய திறனை உயர்த்தும் பொழுதுதான் இந்த ஆளுமை திறன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆளுமை திறன் நமக்குள் ஓங்க ஆரம்பிக்கும். ஆளுமை திறன் ஓங்கும் பொழுதுதான் நம்முடைய ஆன்மா பலம் பெற ஆரம்பிக்கும். ஆன்மா பலம் பெற ஆரம்பித்த பிறகுதான் நம்முடைய தவத்தில் நாம் நினைத்ததை அடைய முடியும், சித்தி பெற முடியும். இதுல மெயினா பாத்தீங்கன்னா உடலை நம்ம சரியா வச்சுக்கலாம். பிறகு மனசை வச்சுக்கிட்டோம், ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டோம்னாக்க அந்த வில்லுல இழுத்து விடுற மாதிரி பின்னாடி அந்த எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த நாணம் இழுக்க முடியுதோ அந்த அளவுக்கு அந்த வாழ்க்கையினுடைய அலை சென்று சேரணும்னா நம்ம மனதை தூய்மையாகவும் அருகுணத்தின் சீரமைப்பின் மூலமாக சீரமைத்து நாம் தினமும் தற்சோதனை செய்து செய்து நம்முடைய குறைபாடுகளை நீக்கி கொண்டு வரும் பொழுது நம்முடைய மனம் வலிமையான மனமாக மாறும். அந்த வலிமையான மனதை பயன்படுத்தியே நம்மால் இந்த வாழ்த்தும் பயனை நாம அடைய முடியும். இதுல வாழ்த்தும் பயன் மகத்தான நுட்பங்கள்ல பாத்தீங்கன்னா அதுல அந்த மந்திரம் மகா மந்திரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மகா மந்திரம்ங்கிற பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மதங்கள்லையும் ஒவ்வொரு இதுலையும் வெவ்வேறு மந்திரங்கள் இருக்கு. நம்ம இதுல பாத்தீங்கன்னா வாழ்க வளமுடன் அப்படிங்கிறத நமக்கான மகா மந்திரம். வாழ்க வையகம் அப்படிங்கிறத நம்ம சேர்த்து சொல்லிக்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த மகா மந்திரத்தை நம்ம பயன்படுத்தும் நுட்பம் பாத்தீங்கன்னா அழகா வாழ்த்துறதுக்கு எப்பொழுதுமே யாரை வாழ்த்துறோமோ அப்ப அந்த உருவத்தை நினைப்பதற்கு முன்பாக அவருக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய பிணக்கு நீங்கி விட்டதா, முதல்ல அந்த பிணக்கு நீங்கி இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா நமக்கும் அவங்களுக்கு கூட ஒரு பிணக்கு இருந்துகிட்டே இருக்கும் பொழுது நம்ம எவ்வளவு வாழ்த்துறோம்னாலும் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய மனம் மூடி இருக்கக்கூடிய நிலையில் நாம எவ்வளவு வாழ்த்துறோம்னாலும் அங்க போய் சேரவே சேராது. அதுக்கு எங்க மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் இங்கதான் நமக்குள்ளதான் மாற்றம் நிகழ்ந்தாலும் நம்மில் ஏற்படக்கூடிய மாற்றம் அதன் பிறகு அவர்களுடன் இருக்கக்கூடிய இந்த உயர் தொடர்பு அலை இயக்கத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய அற்புதமான வாழ்க்கையின் மூலமாக ஏற்படக்கூடிய நுட்பமான விஷயம். முதல்ல அவங்களுக்கு நமக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பிணக்குங்கிறத முழுமையா நீக்கணும். அந்த பிணக்கு இருக்கவே கூடாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த போனோம் நான் ஒரு சிஸ்டம் பேசியிருந்தேன். அதே நுட்பத்தை நம்ம இதுக்கும் பயன்படுத்திக்கணும். யார் மீது இப்ப எடுத்துக்காட்டுக்கு எனக்கு ராஜான்னு ஒருத்தர் மேல கோபம் இருக்குது, வருத்தம் இருக்குன்னா அவரை நினைச்சு ராஜா நீ என்னை மன்னிச்சுக்கப்பா, நான் அவனுக்கு செஞ்ச தவறுகளை எல்லாம் நீ தயவு செய்து மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் மன்னித்ததாக நாம் நினைத்து அதுக்கு அவருக்கு நன்றி சொன்னான். நீங்க என்னை மன்னிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி ஒரு 10 தடவையோ எவ்வளவு தடவை அந்த மனம்
சாந்தமாகிற அளவுக்கு நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த மனசுக்குள்ளதான் இது எல்லாத்தையும் சொல்றோம். அந்த நபரை நினைச்சுன்னா அவர்கிட்ட பரிபூர்ணமா மன்னிப்பு கேட்கிறான். அப்புறம் அவர் மன்னிச்சதுக்காக அவருக்கு நன்றி சொல்லிட்டு அப்புறம் நம்ம ராஜாவை நினைச்சு அவருடைய அவர் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், ராஜா வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம வாழ்த்திட்டே வரும் பொழுது நம்முடைய எண்ணத்தினுடைய அலை அந்த அவர் ராஜாவை சென்று அதை அடைவதை பார்ப்பீர்கள். அப்பொழுதுதான் அந்த மாற்றங்கள் நடைபெறாரு. இதே மாதிரி இன்னொரு நுட்பமான ஒரு விஷயம் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஆற்றலை பெருக்கிக் கொள்ளலாம்? தவத்தின் மூலமாக ஆற்றலை பெருக்கிக் கொள்ளலாம். எந்த தவத்தின் மூலமாக நம்ம வந்து இந்த வாழ்க்கையின் அலைகளை மிக சக்தி வாய்ந்ததாக அனுப்ப முடியும்? எல்லா தவத்தின் மூலமாகவும் சக்தி வாய்ந்ததாக அனுப்பும். ஆகினை தவம் சிறப்பாக செய்து கொண்டு வந்தாலே நம்மளால் இந்த ஆற்றலை மிகச் சிறப்பாக அனுப்ப முடியும். இதே போன்று உண்பன்மை தவம் செய்து கொண்டு வந்தால் இன்னும் சிறப்பாக அனுப்பும். சாந்தி தவம் செய்து கொண்டு வந்தால் கூட ஆற்றலை நாம் குவித்து அந்த நபருக்கு வாழ்த்து. ஆனால் அதற்கு முன்பாக அவருக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய பிணக்கு நீங்கி இருக்க வேண்டும். அவருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த நமக்குள் இருக்கக்கூடிய அவரை பற்றி நமக்குள் இருக்கிற வழி, இப்ப அவர்கிட்ட நம்ம எப்படி பேசி நம்ம இது பண்ணலாம்னு நினைச்சோமோ அதே மாதிரி நமக்குள்ள அவர் மேல ஒரு வழி இருந்துச்சுன்னா நம்ம கண்களை மூடி தன் வாழ்க்கையின் மூலமா நம்ம மனசுக்குள்ள நினைச்சு ராஜா வாழ் சொல்லப்படாது உன் மேல நான் ரொம்ப நாளா போகணும் மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள வாழ்த்திக்கிட்டே வரும். தன் வார்த்தை அதை சொல்லிக்கிட்டே வரும். ராஜா வாழ் இமயவரம்மன் வாழ் இமயவரம்மன் வாழ் அப்படியே என்னையும் வாழ்த்திங்கன்னா அவரையும் வாழ்த்திட்டு முதல்ல மனசு ரீதியா 2 பேரையும் வாழ்த்திட்டு மூன்றாவதாக கண்களை மூடி அவருடைய உருவத்தை நினைத்து நாம் இங்கிருந்து வாழ்த்தினார். அவர் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவருக்கு இந்த வாழ்க்கையினுடைய அலை சென்று அவருடன் மோதி அவருக்குள் பிரதிபலித்து அவருக்கும் நமக்கும் ஊடாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அலையியக்க தத்துவத்தை உருவாக்க ஆரம்பிக்கும். தினமும் இதே போன்று செய்து கொண்டு வரும் பொழுது இருவருக்கும் இடையே தொடர்பு இருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு பிரச்சனையாவே இருக்கு. நிறைய நாள் நான் அவரை வாழ்த்தி பார்த்துட்டேன் சரியா இல்லை அப்படிங்கிறது இந்த இறைநிலை தவம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தவத்தை அருட்தந்தை அவர்கள் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். இந்த இறைநிலை தவத்தை செஞ்சுட்டு நல்ல கண்களை மூடி நாமும் ஒரு விண் கூட்டமாக இருப்பதாகவும் நம்முடைய உடல் பூராமே அந்த நுண்துகள்களால் ஆன கூட்டமாக இருப்பதாகவும் அவரும் ஒரு அந்த மின் துகள்களால் இறை துகள்களால் ஆன கூட்டத்தில் இருப்பதாகவும் அவருக்குள் இருக்கக்கூடிய இரையாற்றலும் நமக்குள் இருக்கக்கூடிய இரையாற்றலும் ஒரே இறைவனுடைய ஆற்றல் என்பதை உணர்ந்து நம்முடைய மனதிலிருந்து அந்த எதிர்த்தாப்புல இருக்க அந்த ராஜா என்று சொல்லக்கூடிய அவருடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த அணுக்கூட்டங்களுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய அந்த உயிரை நினைத்து வாழ்க வளமுடன், வாழ்க வளம், வாழ்க வளமுடன் அவர் பேரை சொல்லி சொல்லியே நீங்க வாழ்த்திக்கிட்டே வரலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு அவருடைய பேரை சொல்லி நீங்க வாழ்த்திக்கிட்டே வரீங்களோ வாழ்த்திக்கிட்டே வர வர அவருக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உயிர் தொடர்பு அதிகரிப்பாதை பார்ப்பீர்கள். எப்பொழுதெல்லாம் தேவையோ அப்பொழுதெல்லாம் இந்த நுட்பங்களை பயன்படுத்தி நாம் இந்த அலையினை இயக்க தத்துவத்தின் அடிப்படையில் உருவாகிட்டே வரும் பொழுது மிகப்பெரிய அளவில் வாழ்த்தும் பயனும் வேலை பார்ப்பதை பார்ப்பீர்கள். முதல்ல நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது நல்ல அவரை முதல்ல மன்னிச்சிடணும். அவற்றை நம்ம மன்னிப்பு கேட்டுக்கணும். அவர் நம்ம மேல வச்சிருக்க வருத்தங்கள் குறையணும். அவர் மேல நமக்கு கோபம் வருத்தம் இருந்தா அது முதல்ல நமக்குள்ள மாறணும். இது மாறாம நம்ம எவ்வளவுதான் வாழ்த்திக்கிட்டே வந்தோம்னா இந்த வாழ்த்து அவரை சென்றடைவதற்கு நாளாகும். இதே போன்று பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக ஒரு குறிப்பிட்ட நபரை வாழ்த்தணும் குறைந்தது சாமிஜியே பார்த்தீங்கன்னா 25 முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னைய பொறுத்தவரை ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் இந்த மாதிரி டைம் எடுத்துட்டு அவரை நினைத்து அந்த உருவத்தை நினைத்து அவர் மனம் இப்ப எடுத்துக்காட்டுக்கு அவர்கிட்ட பிரச்சனை இருக்குன்னா அவர் மனம் திரும்பி வாழ்க வளமுடன் ராஜா மனம் திரும்பி வாழ்க வளமுடன் ராஜா மனம் திரும்பி வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்முடைய ஆக்கினையிலிருந்து அவருக்கு ஒரு ஆற்றல் போவதாகவும் அவருடைய அந்த ஆக்கினையோடு தொடர்பு கொண்டு அவருக்குள் அந்த மாற்றங்கள் நிகழ்வதை உணர்ந்து சொல்லிக்கிட்டே வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக சொல்லிக்கிட்டே வரமோ அவ்வளவுக்கு எவ்வளவு மாற்றங்கள் வந்துட்டே இருப்பதை பார்ப்பீங்க. இதே மாதிரி இந்த நபர்களுக்கு மட்டுமல்ல இது பொருள்களுக்கு கூட பொருந்தும். இப்ப நிறைய பேருக்கு இடம் விற்கல, சிலருக்கு பொருள் சரியா விற்கல, சிலருக்கு தான் வண்டியை காணணும்னு சொல்லுவாங்க. இது மாதிரி எத்தனையோ பிரச்சனை இருக்கு. அந்த பொருளோட இருக்கக்கூடிய அந்த அணுக்கூட்டங்களை நாம் நினைச்சு நமக்குள்ள இருக்க அந்த இரையாற்றலை பயன்படுத்தி அந்த இடத்தையோ அந்த நபரையோ அந்த பொருளையோ அந்த காரையோ அந்த வீடையோ தினமும் வாழ்த்தி அந்த வீட்டில் உள்ள குறைபாடுகள் அனைத்தும் நீங்க வேண்டும் அப்படிங்கிற உணர்வோட வாழ்த்த மாற்றங்கள் வந்துட்டே வரும். இதுல அப்படி வாழ்த்த ஆரம்பிக்கும் பொழுது குரு வாழ்க்கை குருவே துணை அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ள சொல்லிட்டு நம்முடைய குரு அந்த வீட்டுக்கோ அல்லது அந்த இடத்திற்கோ சென்று விட்டார். அந்த இடத்தில் உள்ள தடைகள் அனைத்தும் நீக்கப்படுகிறது. அந்த இடம் ஒரு ஆற்றல் புரிகிறது. அந்த நபர் ஆற்றல் புரிகிறார்.
அந்த நபருக்கு உள்ள வழிகள் வேதனைகள் அனைத்தும் குருவால் நீக்கப்படுகிறது. அதைத்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சியுடைய அற்புதமான மாற்றம் அவருக்குள்ளும் சென்று அவருக்குள் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி அவருடைய உடலிலும் மனதிலும் அவருக்குள்ள இருக்கக்கூடிய வழிகளையும் காயங்களையும் ஆற்றட்டும் அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சிட்டு நம்ம தொடர்ச்சியா அந்த நம்பரை நினைச்சு நினைச்சு வாழ்த்திட்டே வரும்போது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக வாழ்த்திக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த மாற்றங்கள் வந்துட்டே இருக்கிறது. இதே நேரத்துல இப்ப சிலருக்கு பாத்தீங்கன்னா இப்ப நானே பாத்தீங்கன்னா ஒருத்தங்கிட்ட பவதாரியும் ஒருத்தங்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாத்துட்டேன். இப்ப அவங்க மேல அவங்கள நான் வாழ்த்தணும்னா எனக்குள்ள கோபம் தான் வரும் பாத்தீங்கன்னா. என்னால அவங்கள இமீடியட்டா அவங்கள முகத்துக்கு கொண்டாந்து வாழ்த்த முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டம்ளர் எடுத்துக்கணும், அதுல தண்ணி வச்சுக்கணும். அந்த தண்ணியில இதை பவதாரியை நினைச்சு பவதாரி தர வேண்டிய பணத்தை நினைத்து முழுமையாக கொண்டு விட வேண்டும். அவருக்கு இருக்கக்கூடிய அந்த தடையான உணர்வுகள் மாற வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் அப்படின்னு அந்த தண்ணியை சொல்லிட்டு அதை கொண்டு ஏதாவது ஒரு செடிக்கு ஊத்திட்டு அந்த செடி வளர வளர பாத்தீங்கன்னா அந்த நமக்கான தடைகளை ஏற்படுத்திக் கொண்டிருப்பவருடைய மனதில் உள்ள தடைகள் படிப்படியாக நீங்குவதை பார்த்தீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்குமே அந்த ஓரறிவான அந்த தாவரத்தின் தன்மை இருப்பதால் இந்த தண்ணியை ஊத்த ஊத்த அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மாற்றங்கள் நடைபெறுவதை பார்த்திருக்கேன். இதெல்லாம் அனுபவபூர்வமா செஞ்சு பார்த்த ஒரு விஷயம். நம்ம பல்வேறு நபர்களுக்கு கொடுத்து அவங்க வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்ட விஷயங்களை தான் நம்ம எப்பொழுதுமே ஷேர் பண்ணிக்கிறது வழக்கம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வாழ்த்த முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு வாழ்த்துங்க. எதெல்லாம் வாழ்த்த நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் வாழ்த்தணும். இன்னும் குறிப்பா பாத்தீங்கன்னா குழந்தைகளை வாழ்த்தணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய வெளிநாடுகள்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்களோட வீட்டு போட்டோவை வாங்கி வச்சுட்டு கண்ணை மூடி அந்த வீட்டை நினைச்சு அந்த வீட்டுக்கு ஒரு அர்க்காப்பு கொடுத்துட்டு இங்க இருந்து அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரையும் நினைச்சு அவர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன், அவர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம இங்க இருந்து கொடுக்கும் பொழுது அந்த ஆற்றல் அவர்களை சென்று செல்வதை பார்க்கிறேன். இப்படி தூரமா நம்ம வாழ்த்து கொடுக்கும்போது முதல்ல நமக்கு அற்காப்பு போடுறோம், பிறகு அந்த வீட்டுக்கு நம்ம அற்காப்பு போட்டு இங்க இருந்து நம்ம ஆற்றலை எழுப்பலாம். இதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய படிக்க போயிருக்கிற குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு நம்ம ஆற்றலை எழுப்பலாம். நம்ம முதல்ல அருட்காப்பு போடணும், பிறகு அந்த குழந்தைகளை நினைத்து அவர்களுக்கு மனப்பூர்வமாக அருட்காப்பு போட்டு நம்முடைய ஆற்றலை இங்கிருந்து அனுப்புவதற்கு வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எந்த குழந்தையோ அந்த குழந்தையினுடைய பேரை சொல்லி தொடர்ச்சியா வாழ்த்திட்டே வர 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 பாத்தீங்கன்னா அந்த மாற்றங்கள் நிகழ்வுகளே வந்து பார்ப்பேன். ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையிலும் மிக பிரம்மாண்டமான மாற்றங்களையும் மிகப்பெரிய அளவில் வெற்றியில் பெறுவதற்கான ஏராளமான நுட்பங்களை அருட்தந்தைவர் வாரி வழங்கி இருக்கிறார்கள். அந்த நுட்பத்தையும் அந்த ஆற்றலையும் நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதுதான் இருக்கிறதே ஒரு நுட்பமான ஒரு விஷயம். எந்த இடத்துலையும் கோபப்பட்டோ அல்லது சினப்பட்டோ வருத்தப்பட்டோ எந்த மாற்றங்களையும் உருவாக்க முடியாது என்கிறத ஏற்கனவே அருட்தந்தையர்கள் அருகுண சீரமைப்பு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனவே அது எல்லாத்தையும் விட்டுட்டு யாரு மேலேயும் நம்ம கோபப்படாம அவங்க மேல அன்பை மட்டுமே, கருணையான அன்பை, அந்த அன்பு சாதாரணமான அன்பா இருக்கு. கோபமான அன்பாக இருந்தால் அவர்களை நினைத்தோன்னு கோபம் வருகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சு அதை அவங்களா நினைச்சு அதுக்கு வாழ்த்து கொடுத்து ஒரு செடிக்கோ மரத்துக்கோ அந்த தண்ணியை ஊத்திக்கிட்டே வரும்பொழுது அந்த செடி அந்த தன்மைகளை வாங்கி நம்மளுடைய மனதில் உள்ள வழிகளை படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வர ஆரம்பிச்சு அந்த வழிகள் குறைய 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 நம்ம அவங்கள வாழ்த்துறதுக்கான நமக்கும் அவங்களுக்கான அந்த அலைத்தொடர்பு மிக எளிய முறையில் நடைபெறுவதற்கான சூழ்நிலை ஏற்பட ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீங்கள் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் பெற விரும்புகிறீர்கள். வாழ்த்தின் மூலமாக மட்டுமே தான் எதையும் சாதிக்க முடியும். வருத்தத்தின் மூலமாகவோ கோபத்தின் மூலமாகவோ எதையுமே சாதிக்க முடியாது. எனவே எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வாழ்த்த 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 நம்முடைய மனம் விரும்பிட்டே வர ஆரம்பிக்கும். நம்முடைய மனம் விரிவாக விரிவாக உலகத்துல உள்ள எல்லா பொருள்களும், எல்லா மனிதர்களும், எல்லா ஜீவன்களும் அணுக்கூட்டங்களால் இறை துறைகளால் தான் அந்த உருவம் இருக்கு. அந்த உருவத்துக்குள்ள இருக்கக்கூடிய நான் என்ற தன்மைக்குள்ளதான் அந்த இறை தன்மையும் இருக்கு. அந்த நான்கிற தன்மைக்குள்ள இறைத்தன்மை இருக்கு. அந்த தன்மையை நம்ம நினைத்து 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 வாழ்த்த 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 எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு சிக்கலான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அத்தனை சிக்கல்களை மாற்றக்கூடிய வலிமையான நுட்பத்தையும் வலிமையான ஆற்றலையும் அருட்தந்தை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். எனவே நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய இரண்டே விஷயம். ஒன்று நம்முடைய எண்ணம், இரண்டாவது நம்முடைய செயல். நம்முடைய எண்ணம் எப்பொழுதுமே தூய்மையாக இருக்கிறதா என்பதை நாம் எப்பொழுதுமே கவனித்து பார்த்து கொண்டே வரும். நம்முடைய எண்ணத்தின் குறைபாடு இருந்தால் அப்பொழுதே கண்களை மூடி நம்மை நினைத்து வாழ்க வளமுடன், இமையவர்மன் வாழ்க வளமுடன், ஏதாவது தப்பான உணர்வுகள் வந்துச்சுன்னா கூட அப்ப கூட இமையவர்மன் வாழ்க வளமுடன் இப்படி நம்மளை வாழ்த்திட்டே வர வர நமக்கு தவறான உணர்வுகள் வர நேரம்லாம் அந்த இமையவர்மன் வாழ்க வளமுடன் அவங்க பேரை சொல்லி வாழ்த்திட்டே வர வர பாத்தீங்கன்னா
அவங்களுடைய அந்த கோபமான உணர்வுகளோ, அவர்களுக்கு தேவையற்ற உணர்வுகளோ, அவர்களுக்கு மற்றவர்கள் மீது ஏற்படக்கூடிய சினமான எண்ணங்களோ, அவர்களுக்கு மற்றவர்கள் மீது ஏற்படக்கூடிய பயமான எண்ணங்களோ, மற்றவர்கள் மீது கவலையான எண்ணங்களோ வரும் பொழுதெல்லாம் நம்மை வாழ்த்திக்கிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றுவதே நின்றுவிடும். ஏன்னா எண்ணம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு விஷயம். எண்ணமும் செயலையும் நாம் கூர்ந்து கவனித்து நாம் வாழ்த்த நம்முடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தின் வாழ்க்கையும் உயர்த்தலாம், நம்மை சூழ்ந்திருப்பவருடைய வாழ்க்கையும் உயர்த்தலாம், நம்முடைய நாட்டின் தரத்தையும் உயர்த்தலாம், உலகத்தினுடைய தரத்தையும் உயர்த்தலாம். இன்னும் சொல்ல போனால் இந்த பிரபஞ்சத்துக்கே ஆற்றல் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த வாழ்க்கையின் தன்மை நம்முடைய தரத்தை உயர்த்தி எந்த அளவுக்கு நம்முடைய ஆளுமை தன்மையை உருவாக்கி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய வேகமும் நுட்பமும் வேலை செய்யும் அலையேற்ற தத்துவம் என்பது ஒரு அற்புதமான தத்துவம். அந்த தத்துவத்தை செயல்படுத்துவதற்கு இந்த வாழ்த்து அப்படிங்கிறது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த வார்த்தை நுட்பமாக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் நுட்பமான ஒரு விஷயம். முழுக்க முழுக்க எந்த இடத்துல எல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் நம்மளை வாழ்த்திட்டே வரும். கோபம் வருதா நம்மளை வாழ்த்திட்டே வரும். வீட்டுல பிரச்சனையா வீட்டை நினைச்சு வாழ்த்திட்டே வரும். குடும்பத்துல பிரச்சனையா குடும்பத்தை நினைச்சு வாழ்த்திட்டே வரும். உறவுகள்ல பிரச்சனையா அவங்கள நினைச்சு வாழ்த்திட்டே வரும். இந்த அளவுக்கு நம்முடைய வாழ்த்தினுடைய அலை எப்பொழுதுமே நம்முடைய உடலில் இருந்து செல்லக்கூடிய அலை சினமான அலையோ, கோபமான அலையோ, வருத்தமான அலையோ, பயமான அலையோ, கவலையான அலையாகவோ இருக்கவே கூடாது என்றால் வாழ்த்தி நம்மை வாழ்த்துவதன் மூலமாகத்தான் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை உருவாக்க முடியும். ஏன்னா நம்மளிலிருந்து தான் அந்த எண்ணங்கள் தோன்றுகின்றது. நம்முடைய எண்ணத்தை மாற்றினாலே வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறுவதை பார்க்கிறது. எல்லா பிரச்சனையும் காரணம் நம்முடைய எண்ணம் தான். லைக் அட்ராக்ட்ஸ் லைக் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒத்ததை ஈர்க்கும் என்ற அடிப்படையில் நமக்குள்ள கவலை இருந்தா நம்மளை சுற்றி கவலையான நண்பர்கள் இருப்பாங்க. நமக்குள் கோபமான எண்ணங்கள் இருந்துச்சுன்னா கோபமான நண்பர்கள் இருப்பாங்க. நமக்குள்ள ஒரு பயந்த உணர்வு இருந்துச்சுன்னா அந்த பயத்துக்கான சூழ்நிலைகள் நமக்கு நோக்கி வந்து கொண்டே இருக்கும். இந்த பயத்துக்கான சூழ்நிலையிலிருந்து நாம் விடுபடுவதற்கும் நம்முடைய மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் நம்முடைய மனதினுடைய திறத்தை உயர்த்துவதற்கும் நம்முடைய வாழ்வினுடைய தரத்தை உயர்த்துவதற்கும் அருட்தந்தை அவர்கள் காட்டியிருக்கிற ஒரு அற்புதமான நுட்பம் வாழ்த்துதல் என்பதை மீண்டும் வலியுறுத்தி முதலில் நான் மீண்டும் ஒரு முறை அனைத்தையும் சொல்ல விரும்புகிறேன். எப்பொழுதுமே உடலை நாம் சிறப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். உடல் சிறப்பாக இருந்தால் மட்டுமே மற்ற அனைத்தையும் செய்ய முடியும். உடல் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் தினமும் அரை மணி நேரம், கரெக்டா அரை மணி நேரம் தான் வரும். உடற்பயிற்சி மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இரண்டாவது அருகுண சீரமைப்பு, மனதை சரியாக வைத்துக் கொள்வதற்கு. பிறகு மனதை சரியாக வைத்துக் கொண்ட பிறகு நம்முடைய மனதினுடைய திறத்தை எப்பொழுதுமே உயர்த்துவதற்கு தற்சோதனை தினமும் அவசியமான ஒரு விஷயம். முதல்லதான் ஒவ்வொரு நாளுக்கு இரவு படுக்க போகும்போது இருக்கலாம் இல்லையா, அப்புறம் காலம் செல்ல ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் செஞ்ச செயல் ரைட்டா தப்பா, அதை நம்ம ஒவ்வொரு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செயல்லையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை பேசி முடிச்சோடனே இவங்க நான் எந்த வார்த்தை தப்பா பேசுறேன் அப்படிங்கிற ஒரு தற்சோதனை நமக்குள்ள வர ஆரம்பிச்சு. அந்த தற்சோதனை வர வர நம்முடைய மனதிற்குள் நாம் செய்யும் தவறுகள் அனைத்தும் தெரிய ஆரம்பிக்கும். நம்முடைய தவறுகளிலிருந்து மீண்டு வருவதற்கு அந்த தவறான எண்ணங்கள் எப்பொழுதெல்லாம் என்ன தவறான எண்ணங்கள் வந்தாலும் நம்மை நாம் வாழ்த்துவோம், பிறகு மற்றவர்களை வாழ்த்துவோம். எந்த அளவுக்கு நம்மை நாம் வாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய செயலில் மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். எண்ணமும் செயலும் தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். எண்ணத்தில் தூய்மையாக இருக்கும் பொழுது செயலும் தூய்மையாக இருக்கும். எந்த ஒரு செயல் செய்தாலும் அருட்தந்தை வேறு சொன்னது போல இரண்டொழுக்க பண்பாடு இருக்கிறதா, அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக அந்த ஒவ்வொரு செயலையும் பார்க்க. நான் செய்யணும் செய்தினா யாருக்கேனும் உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் தருமா, இப்பொழுது தருமா பிற்காலத்தில் தருமா அப்படிங்கிற சிந்திச்சுட்டு அந்த செயலை செய்யாம இருக்குதுன்னா சிறப்பான ஒரு விஷயம். அதே போன்று நம்மால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு தேவைப்படுவதில் செய்து கொண்டே வரும்போது இந்த கிடைத்தற்கரிய மாநில பிறப்பை மகத்தான மாநில பிறப்பாக உருவாக்கி நாம் பிறந்த குடும்பத்திற்கும் நம்முடைய தாய் தந்தைக்கும் நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைக்கும் நாம் பழகும் நபர்களுக்கும் நம்முடைய உறவுகளுக்கும் இந்த பிறப்பே ஒரு அற்புதமான பிறப்பாக உயர்வதற்கும் நம்முடைய வாழ்க்கையின் மகத்தான வெற்றிகளை பெறுவதற்கும் இந்த வாழ்த்து மிகப்பெரிய அளவில் பயன்படும். இதே போன்று ஒவ்வொரு முறையும் தவம் செய்து முடித்ததற்கு பிறகு அந்த இறைநிலையில் முழுமையாக மனதை விரித்து நின்று சிவகலத்தில் இருந்து உணர்வுகளை வைத்து கையில வச்சு பூமியை எப்பவுமே நம்ம வாழ்த்திக்கிட்டே வரணும். வாழ்க வளம்தான் வாழ்க வையும். ஏன்னா இதை நம்ம வாழ்த்திக்கிட்டே வராம இருக்கும்போது என்ன ஆயிருதுன்னா தவத்தினுடைய ஆற்றல் அதிகமாகும் பொழுது நமக்குள்ள அந்த ஈகோ என்று சொல்லக்கூடிய இந்த நான் என்ற தன்முனைப்பு மிக அதிகமாக இருந்தது. அந்த தன்முனைப்பை குறைக்க வேண்டும் என்றால் இந்த பூமிக்கு ஆற்றலை கொடுத்து தான் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய தன்முனைப்பை படிப்படியாக குறைக்க வேண்டும். ஏனால் இந்த தவம் சிறப்பாக செய்ய பார்த்தீங்கன்னா அந்த தன்முனைப்பும் அதிகமாகிக் கொண்டே வருவதை பார்த்தீங்க.
ஏன்னா கீழே உள்ள ஆதாரங்கள் மிக சக்தி வாய்ந்ததா இயங்க ஆரம்பித்து விடும். இயங்க ஆரம்பிச்சதுமே பார்த்தீங்கன்னா தான் அப்புறம் அவங்களே ஒரு குரூப் சேருவாங்க. அவங்களுடைய நடவடிக்கையிலே மாறி மற்றவங்களோட புற பேசுறது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் போது அந்த தவத்தினுடைய தன்மைகள் கூடவே நம்முடைய அந்த மணிப்புறத்து கீழே இருக்கக்கூடிய அந்த சக்கரங்கள் இயங்க நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை இருப்பதற்கான தடைகளாக வந்துவிடும். எனவே அநாகத சக்கரத்திற்கு நம்முடைய இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை எக்ஸஸா இருக்கக்கூடிய ஆற்றலை வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் எப்பவுமே நம்ம வாழ்க்கைக்கே வாழ்த்த பார்த்தீங்கன்னா நீங்களும் உயர்வீர்கள், உங்க பூமியும் உயரும், உங்களுடைய உறவுகளும் உயரும், நீங்கள் செய்யும் தொழிலும் உயரும், நீங்கள் பார்க்கும் நபர்களும் உயர்வார்கள், நீங்கள் செல்லும் குடும்பங்கள் அனைத்தும் உயரும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையும் வெற்றியை நோக்கியே சென்று கொண்டிருப்பீர்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை மிக அற்புதமான சூழ்நிலையாக மாறும். உங்களை தேடி நல்லவர்கள் ஏராளமாக வர ஆரம்பிப்பார்கள். உங்களுடைய தொழிலுக்கு தேவையான விஷயங்களை வழிகாட்டுவதற்கு வருவார்கள். உங்களுடைய கல்வி தேவையான உதவிகளை செய்யக்கூடிய நபர்களாக வருவார்கள். இன்னும் உங்களுடைய வீடுகளில் திருமணமாகாத குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு சிறப்பான திருமண வாழ்க்கைக்கான சூழ்நிலையை அவர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய நபர்கள் உங்களை தேடி வருவார்கள். இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் உங்களை தேடி 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 வருவதை பார்ப்பீர்கள். இது அனைத்திற்கும் ஒரே விஷயம் வாழ்த்து. இங்கிருந்து வாழ்த்து ஆரம்பிக்கணும், நம்மிலிருந்து வாழ்த்து ஆரம்பிக்கும். முதல்ல நமக்கு தன் வாழ்த்து கொடுத்து நமக்கு ஆற்றலை பெருக்கி பிறகு அப்புறம் நம்ம இருக்கக்கூடிய வீடு, நம்முடைய குடும்பம், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய தொழில் எல்லாத்தையும் வாழ்த்திட்டு நமக்கு யாரேனும் தொடர்ச்சியா கெடுதல் செஞ்சுட்டே வந்தாங்கன்னா அவங்களும் மனம் திரும்பி வாழ்க வளமுடன். ஏன்னா அவங்கதான் நம்முடைய கருமையத்தில் உள்ள கலக்கங்களை நீக்குவதற்காக வந்திருக்க கடவுள் கொடுத்திருக்க ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இறைப்பெறாற்றல் கொடுத்திருக்க ஒரு நுட்பமான விஷயம். அவர்களையும் நினைத்து எனக்கு யாரெல்லாம் துன்பம் கொடுக்கிறார்களோ அவர்களும் மனம் திரும்பி வாழ்க வளமுடன், மனம் திரும்பி வாழ்க வளமுடன், மனம் திரும்பி வாழ்க வளமுடன் சொல்லிட்டே வரும்போது நம் கண்களில் ஒளி ஏற்பட ஆரம்பிக்கும், நம்முடைய இதயத்தில் ஒளி ஏற்பட ஆரம்பிக்கும், நம் உடலில் உள்ள நோய்கள் நீங்க ஆரம்பிக்கும், நம்முடைய ஒவ்வொரு விஷயங்களும் வெற்றிகரமான வாழ்க்கையை துவங்க ஆரம்பிக்கும். மகத்தான மாற்றங்கள் நிச்சயமாக தூங்கும். அதுக்கு இந்த வாழ்த்து மட்டுமே முக்கியமான விஷயம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்ற அருட்தந்தை அவர்கள் கொடுத்த மகா மந்திரம் மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் என்பதை நீங்கள் அனைவரும் ஏற்கனவே உணர்வீர்கள். நான் இதை மீண்டும் நினைவுபடுத்துவதற்காக இன்றைக்கு இந்த தலைப்பை எடுத்து நாம் அனைவரும் இதை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான வெற்றிகள் பெற்று உயர்ந்த நிலையை பெறுவதற்கான சூழ்நிலையை அடையலாம் என்பது என்னுடைய நுட்பமான விஷயம் என்ற தகவலை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் இன்றிலிருந்து அனைத்து வசதிகளும் வாய்ப்புகளும் உருவாக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வையும். நன்றி, வணக்கம். எப்பொழுதுமே நாம் கேள்வி பதில் நிகழ்வாக வைத்துக் கொள்வது வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த கேள்வி நிகழ்வை சொல்லலாம். வாழ்க வளமுடன். எங்கள் உயிர் சொந்தத்திற்கு மிக்க 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 நன்றிங்க ஐயா. மிக நன்றிங்க ஐயா. இன்னும் பேசுறது தெரியலங்க ஐயா. அப்படியே உடம்புலாம் அப்படியே சிலுத்துருச்சுங்க ஐயா. அவ்வளோ நான் ஸ்டாப்பா பேசிட்டீங்க ஐயா. வாழ்த்துக்கு தினம் கேட்கிற ஒரு இதுதாங்க ஐயா. ஆனா உணர்வை சொல்ல முடியலைங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்குங்க ஐயா. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் உங்களை வாழ்த்திடுறோங்க ஐயா. நன்றிமா. வாழ்க. இன்று வாழ்த்தும் பயனும் மகாமந்திரம் என்னும் தலைப்பில் ஐயா நமக்கு உடற்பயிற்சி, அருகுண சீரமைப்பு, காயகல்ப பயிற்சி முறையாக கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் என்றும், உறவுகளிடையே பிணக்கு இல்லாமல் சரி செய்த பின் வாழ்த்தினால் பலன் முழுமையாக கிடைக்கும் என்றும், நீரை வாழ்த்தி செடிகளுக்கு ஊற்றும் பொழுது அதில் ஏற்படும் பயன் பற்றியும், எண்ணம் செயல் இரண்டும் தூய்மையாக இருத்தல் வேண்டும் என்றும், முதலில் நம்மை வாழ்த்த வேண்டும் என்றும், இது போன்று பல்வேறு கருத்துக்களை நமக்கு புரிய வைத்த ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையிலிருந்து மனதார வாழ்த்துவோம். ஹீலர் இமயவரம்பன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். ஹீலர் இமயவரம்பன் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறைச்செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. மிக 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 சிறப்பு ஐயா. நன்றி. நண்பர்கள் கேள்வி கேட்க விரும்புவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸ்ரீதேவியம்மா, ஸ்ரீதேவியம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. நன்றி.
இல்லத்தரசிகள் எல்லாம் மங்கையரசிகள் எல்லாம் வந்துட்டோம். இன்னைக்கு வாழ்த்தும் பயனும் சொல்லியிருக்கிறீங்களே ஐயா. அவங்களுக்கு பிணக்கு இல்லைன்னு நான் இப்ப நம்ம எப்படி ஐயா புரிஞ்சுக்கிறது? என்னம்மா? உறவுல பிணக்கு இல்லாம இருக்கணும்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா சண்டை வர்றதால தானே இப்ப நம்ம வாழ்க்கை போடுறோம் அவங்களுக்கு. ஆமா. பிணக்கு இல்லைன்னா நம்ம அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிற மாதிரி போன்ல பேசிட்டு பாத்துக்கலாமா? நம்ம வாழ்க்கை போட ஆரம்பிக்கலாமா? என்னம்மா? போன்ல பேசி பேசி பிணக்கு கட் பண்ணி எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கலாமா கேக்குறேன். பிணக்கு இல்லாம இருக்கணும்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா, பிணக்கு இல்லாம வாழ்றதானம்மா வாழ்க்கையுடைய அடிப்படையே. சண்டை வர்றதால தானே வருது ப்ராப்ளம். சண்டை வரக்கூடாதுமா. நம்ம இவ்வளவு தூரம் அருட்தந்தையுடைய செல்ல குழந்தைகளா இருந்துட்டு சண்டை வரலாமா? சண்டை போடலாமா? வந்தான பிறகு இப்ப நம்ம எப்படி பிணக்கு போக்குறதுன்னு கேக்குறேன். அதுக்குதான் நான் இவ்வளவு நேரம் சொன்னேனே. நான் பேசுறது பூரா அதுதானே பேசியிருக்கேன். அப்படியே அவங்களுக்கு நம்மளுக்கு அருள் காப்பு போட்டு அவங்களுக்கு அருள் காப்பு போட்டுக்கலாம். ஆமா, வாழ்த்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சரிங்கய்யா, நன்றி ஐயா. ஏதோ துரியத்துல இருந்து வாழ்த்தலாம், ஆகினியில இருந்து வாழ்த்தலாம். எதுல இருந்து வேணாலும் வாழ்த்தலாம். மனசு நிறைஞ்சு வாழ்த்த வேண்டியதுதான். மனதாரதான் நினைச்சுதான் ஐயா வாழ்த்தணும். வாழ்த்தணுமா? ஆமா ஐயா. பிரபஞ்சமா நான் நிக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு பிரபஞ்சத்தோட இணைஞ்சு வாழ்த்திட்டே வர வேண்டியதான். வாழ்த்த 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 நீங்களும் உயர்வீங்க, அவங்களும் உயர்வாங்க. நல்ல உயர்வு வந்துச்சியா. நான் என் வாழ்க்கையிலேயே நல்ல உயர்வு வந்துதியா. உயர்வீங்கம்மா. நன்றி ஐயா. வளமுடன். நன்றிம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். ஒரே நிமிஷம். அன்பர்கள் உள்ள 203 பேர் இருக்கோம். ஐயா கிட்ட வந்து இன்னைக்கு பேசின சப்ஜெக்டுக்கு தான் விடை கிடைக்கும் கிடையாது. ஐயா வந்து ஒரு புதையல். நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் நம்மளுடைய வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு, சிக்கல்களுக்கும், உடல் நலத்திற்கும் எல்லாத்துக்குமே ஐயா கிட்ட வந்து பதில் இருக்கு. அதனால அன்பர்கள் என்ன கேள்வினாலும் ஐயாட்ட கேட்கலாம். வாழ்க வளமுடன். பெரியநாயகம்மா. வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்த்து என்பது உண்மையிலே ஒரு மகா மந்திரம் தாங்க ஐயா. இன்னைக்கு இதுல எனக்கு என்ன ஒரு புது விஷயம் எனக்கு இன்னைக்குதான் நான் கத்துக்கிட்டேன்னா, நம்ம மகரிஷி கிட்ட வந்த பிறகு அந்த வாழ்த்தி நம்ம அந்த அனுபவம் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குது. அப்ப அந்த பிணக்கு அப்ப அந்த காலத்துல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அப்ப அந்த பிணக்கு நாம வாழ்த்தினும் போது அப்ப 48 நாள் எடுத்து வாழ்த்துறது, தவம் பண்ணி கண்ணாடி பயிற்சி பண்ணி இந்த மாதிரி ரொம்ப காலம் எடுத்துக்கிச்சு. அப்ப வாழ்த்தி அப்ப அது ஒரு காலத்துல சரியாயிடுச்சு. இப்ப எல்லாமே சரியா இருக்கு. ஆனா நீங்க இன்னைக்கு சொன்ன விஷயம், ஒரு பிணக்கு வந்தா அந்த பிணக்க சரி செய்த பிறகு வாழ்த்தணும் அப்படின்னு சொன்னீங்க பாருங்க. அதுதான் எனக்கு புதுசா இருந்தது இன்னைக்கு. ஒரு போது அலையக்கு தத்துவத்துல அங்க ரிப்பல் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை மோதி சிதறி அது பெனிட்ரேட் ஆகும்போது சாமிஜி சொல்லியிருக்கு. கரெக்டுங்கய்யா, கரெக்ட். அலையக்க தத்துவப்படி இன்னைக்கு ஐயா கூட தொழில சொன்னாங்க மதனைய வகுப்புல கூட. நமக்கு எந்த அலை இருக்குமோ அந்த அலை தான் அங்க இதுவாகும்னு. நீங்களும் அதை சொன்னீங்க. அலை நமக்குள்ள வருத்த அலை, கோப அலை, பயம், அதை பத்தி எல்லாம் சொன்னீங்க. ஆனா இந்த பிணக்க நாம சரி பண்ணிட்டு அது வாழ்த்தும் போது அதுக்கு உடனே பலன் அவங்க மூடிய கதவை போய் நம்ம உடைச்சுக்கிட்டே தட்டிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. கரெக்டுங்க. ஏன்னா அவங்க உள்ள இருந்து லாக் பண்ணிருக்காங்க பாருங்க. அவங்க லாக் ஓபன் பண்ணி விட்டா தானே நமக்கு வசதி. ஆமாங்க ஐயா, ஆமா. அதுக்காக சொல்றேன். சிறப்புங்க. இது ஒரு புது ஒரு பாயிண்ட் தான் எனக்கு. இன்னைக்கு தான் நான் இதை எனக்கு யோசிக்கிறேன். ரொம்ப நன்றி. அப்ப எந்த கேள்வி வேணா கேட்கலான்னு நாங்க அம்மா, அதனால இன்னொரு கேள்வி கேட்கறேங்கய்யா. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ துன்பப்படுறவங்களுக்கு நம்ம உதவணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லா விதத்திலயும் பண்றோங்கய்யா. துன்பப்படுறவங்களுக்கு பண்றோம். ஆனா சில இடத்துல வந்து நமக்கு ஒரு அதனால ஒரு துன்பம் வரும்னு நினைச்சு அப்படியே மனசு ஒதுங்கி நிக்குது. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வெளியிலயோ எங்கேயோ போறோம், திடீர்னு ஒருத்தர் அடிபட்டுட்டாங்க, ஒரு இது ஆயிட்டாங்கன்னா அதுல போய் நம்ம இன்வால்வ் ஆக முடியலையே. அப்ப அது நாம எப்படிங்க எடுக்கிறது? சரியா புரியுற மாதிரி சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் புரியல. ஐயா, இப்ப நம்ம துன்பப்படுறவங்களுக்கு உதவணும்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலயும் நம்ம உதவுறோம், துன்பப்படுறவங்களும் உதவுறோம். அப்ப அன்பும் கருணையுமா இருக்கிறோம்னு நம்ம நினைச்சுக்கிட்டு நம்மளால முடிஞ்சதெல்லாம் பண்றோம். ஆனா இப்போ திடீர்னு இப்போ வெளில போயிட்டு இருக்கோம், ஒருத்தர் ஏதோ அடிபட்டுறாரு, ஒரு ரத்தமோ ஏதோ வருது. அப்ப அந்த இடத்துல மனசு தயங்கி நிக்குதுங்களையா? ஆமா.
அது சரியான்னு கேக்குறேன். இல்ல தயங்கி நிக்க கூடாது. அந்த இடத்துல நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யணும் சொல்ல. ஓ ம், ம், ம். ஒரு அட்லீஸ்ட் 108க்கு ஃபோன் பண்ணி சொல்ல முடியும்னாவது அதை சொல்லலாம். ஓ சரி சரி. அது இந்த கிட்ட மாதிரி போய் ஏதோ ஒண்ணு தொட்டு செய்யலாம் பாத்தீங்க. கிட்ட போய் தொட்டு தூக்கி அவங்களுக்கு ம். என்ன டக்குன்னு உடனே அதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணணும்னும் போது கொஞ்சம் அந்த ஒரு பயத்திலயோ ஒரு ஏதோ ஒண்ணு அதான் ஒண்ணுமே தொந்தரவு. நடக்காதுமா. அருட்காப்பு போட்டு போனா எந்த பிரச்சனையும் வரவே வராது. சரி சரிங்க சரிங்க. நமக்கு அருட்காப்பு போட வேண்டியதுதான், அவங்களுக்கு அருட்காப்பு போட வேண்டியதுதான். நம்மளால முடிஞ்சது செஞ்சுக்கிட்டே வர்றது. ஆமாங்க. அதுவும் ஒண்ணு நீங்க இன்னைக்கு சொன்னீங்க வாழ்த்தும் போது கூட எங்க பிள்ளைங்களும் ஃபாரின்ல இருக்கிறாங்க. நான் ஒவ்வொரு நாளும் அந்த அருட்காப்பு வாழ்த்தெல்லாம் இங்க இருந்தே தவ முடிச்சு பண்ணிட்டே இருப்பேன். ஆனா நமக்கு அருட்காப்பு போட்டு நமக்கு சங்கல்பம் சொல்லிட்டு பண்ணணும்னு சொன்னீங்க. அதுவும் ஒரு நல்ல இதுதாங்க ஐயா. எனக்கு நன்றி. அதுவும் ஆமா. ஓகேங்க. நன்றி நன்றிங்க. நன்றி. வாழ்த்துறோம். வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கம்மா வாழ்க வளமுடன். அடுத்ததாக நன்றி. பாலகிருஷ்ணன் அம்மா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. நல்லா இருக்கீங்களா ஐயா? சிறப்பா இருக்கேன். சரிங்க ஐயா. இப்ப வந்து நீங்க வாழ்த்து சொல்றீங்க. 25 முறை நம்ம ஒரு நாள்ல வாழ்த்தலாம்னாலும் நம்ம ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டே நம்ம மனசுக்குள்ள அப்படியே வாழ்த்திட்டே இருக்கலாமாங்க ஐயா? அது கூட நல்ல பலன் கொடுக்குமா? இல்ல நல்ல தனியா பலன்களை விட உட்காந்து அது செஞ்சு நமக்கு அவங்கள்ட்ட இருக்க பிணக்கு நீக்கிறதுக்கு உதவி செய்யும். பிணக்குங்கிறது மட்டும் இல்லைங்க. பிணக்கு இல்ல. இப்ப வந்து ஜஸ்ட் இப்ப என் பேத்தி இருக்கு. ஒரு 5 வயசு குழந்தை. அது வந்து ம். அங்க ஃபாரின்ல இருக்காங்க. அவங்க வந்து ஃபுட் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ல குடுக்குறாங்கன்னா, நம்ம வெஜிடேரியன்றதுனால அந்த ஃபுட் எல்லாம் அங்க அவ்வளோ இதா கிடையாது. அந்த ம். ஃபுட் எல்லாம் ஒரு மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி எல்லாம் தான் சொல்றாங்க. அது மாதிரி எல்லாம் ம். உடம்புக்கு சேராம இருக்கிறதாட்டெல்லாம் இருக்கு. அடிக்கடி அது மாதிரி சேராம போகுதுங்கிறாங்க. இப்ப அந்த குழந்தைய வாழ்த்தணும்னா, நம்ம தனியா உட்காந்து அது மாதிரி தான் வாழ்த்தணுமா? எப்படி வாழ்த்தணும்னு சொல்லுங்க. தனியா வாழ்த்த வேண்டியதான். அது போக சும்மா இருக்கிற நேரம்லாம் இதே மாதிரி வாழ்த்திக்கிட்டே வர வேண்டும். அது மாதிரி ம். உட்காந்து 25 முறைன்னா தனியா உட்காந்து நம்ம ஆமா. தியானம் முதல்ல பண்ணிட்டு அது மாதிரி. ஆமாம். அது ஆற்றலை நமக்குள்ள பெருகிக்கிட்டு அந்த ஆற்றலை நம்ம அனுப்பினோம்னா அது போயிட்டே இருக்கும். இன்னும் நல்ல. ஆமா. ஏற்கனவே நான் பேசியிருக்கேன் பாத்தீங்கன்னா, அந்த சுழலையின் ஆற்றல் ஒரு டைட்டில் இருக்கு. ஓ! அத சுடரும் பாத்தீங்கன்னா இதை எப்படி பயன்படுத்துறங்கிற நுட்பம் தெரியும். இன்னொரு முறை சொல்லுங்க ஹெட்டிங். சுழலையின் ஆற்றல் அப்படின்னு இதுலயே இருக்கு. நான் பேசியிருக்கேன். ஓ! சுழலலையின் மாற்றம். சரிங்க. ஆமா. அத பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நுட்பம் புரியும். இப்ப இன்னொன்னு சொன்னீங்க இல்லைங்க, தண்ணி வச்சுட்டு அத அ இது செஞ்சுட்டு செடிக்கு ஊத்துறதுன்னு சொன்னீங்க. ஆமா. அந்த தண்ணி இப்ப தண்ணிய எதுக்காக வைக்க சொல்றீங்க? அந்த தண்ணிய எப்படி ஒருத்தவங்க மேல ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்கள்ட்ட போய் நம்ம நேரடியா சொல்ல முடியல அப்படின்னா, அவங்க நினைச்சு சொல்லிட்டு, அந்த தண்ணியில அத இது பண்ணிட்டு, அந்த தண்ணிய கொண்டு போய் செடிக்கு ஊத்திக்கிட்டே வந்தோம்னா, அந்த செடி அந்த தன்மையை உறிஞ்சு அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்க பிணக்க சரி பண்றதுக்கு உதவி செய்யும். ஓ! சரிங்க. அது நல்லா உதவி செய்யும். ட்ரை ஓ! பண்ணி பாருங்க. ஈஸியா நல்லாவே வரும். சரிங்கய்யா. நன்றிம்மா. வாழ்க. ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக விவோ அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புங்க. எப்பவுமே வழக்கம் போல உங்களுக்கு ப்ரோக்ராம் சிறப்பு. இந்த வாழ்த்தினாலேயே நான் வந்து அனுபவபூர்வமா புரிஞ்ச விஷயம் ஒண்ணு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத போது இது மதனையா சொன்னார் இப்படி பண்ணுங்கன்னு. அது பண்ணும்போது அதை அவங்க ஃபீல் பண்ணி என்கிட்ட சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை வந்து நம்ம கண்கூடா அதை நம்ம பார்த்த ஒரு விஷயம் அது. நான் இன்னைக்கு எதுக்காக ஹேண்ட் ரைஸ் பண்ணேங்க ஐயா, இன்னைக்கு நான் 3 மணிக்கு மெடிடேஷன் பண்ணேங்க ஐயா. மெடிடேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த எண்ணத்தை நான் உருவாக்கல. கன்ஃபார்மா நான் உருவாக்கல 100%. ஒரு கொடிய எண்ணம் கரெக்டா மெடிடேஷன் முடிச்சோடனே தானா உள்ள வருது. அப்போ நாம உருவாக்குனா அதுக்கு பவர் அதிகமா, தானா வந்தாலும் அது செயலுக்கு வரும். எதுவா இருந்தாலும் அது செயலுக்கு வரணும். அது எப்படிங்க ஐயா? அப்படி என்ன கொடிய எண்ணம் எப்படிங்க ஐயா மெடிடேஷன் பண்ணும்போது வருது? அப்போ வந்து நம்ம கிட்ட குப்பை அவ்வளவு இருக்குன்னு அர்த்தமா? ஆமா. அதுக்குதான் தன்வாழ்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓ! தன்வாழ்த்துக்கு நிறைய கொடுத்துட்டே வரும். தன்வாழ்த்து கொடுக்கத்தான். அதனாலதானே கோபம் வந்தாவோ வருத்தம் வந்தாவோ நமக்கே சில கேவலமான உணர்வுகள் வந்தாவோ இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்தாவோ அந்த நேரத்துல தன்வாழ்த்தா கொடுத்துவே அதை மாற்றிடும். அத நம்ம வந்து தன்வாழ்த்து குடுக்கும்போது அது ரொம்ப கொடிய எண்ணங்க ஐயா. எனக்கு ஷாக்கா இருந்தது. ஏன்னா
1 ஹவர் உட்காந்து ஆழமா மெடிடேஷன் பண்ணுங்க. ஏன்னா எந்த வாழ்த்துமே போடல. மெடிடேஷன் முடிச்ச உடனே டக்குன்னு அது உள்ள வருது. உள்ளே எல்லாம் எனக்கு வரல, உள்ள இருந்து வெளியில வருதுமா. அதாங்க எப்படியோ உள்ள இருந்து என்கிட்ட இருந்தா அது வந்திருக்கணும். புரியுது. ஆமா, அதுதான் அந்த கருமையத்துல இருந்து பரிவாரம் வெளியில வருதுமா. செயலுக்கு வருமா? இல்ல அது வந்து வராதா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். வராது. எப்ப நீங்க அதை வேற பார்க்க ஆரம்பிச்சீங்களோ அப்பவே வராது. ஓகேங்க ஐயா. ஓகேங்க. நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, அதனால அது கண்டிப்பா வராது. ஓகேங்க ஐயா. ஓகேங்க. நன்றி. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க மிக்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக தமிழ்ச்செல்வி அவர்கள். தமிழ்ச்செல்வி அம்மா, அன்மியூட் பண்ணி பேசுங்க. அடுத்ததாக கோபிநாத் ஐயா அவர்கள். கோபிநாத் ஐயா. அடுத்ததாக விமலா தேவி அவர்கள். ஏன் தமிழ்ச்செல்வி பேசுறேன். விமலா தேவி. வாழ்க அம்மா, வளமுடன். வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா ஐயா? சிறப்பா இருக்கேன். ரொம்ப நாளாச்சு அம்மாவுடைய குரலை கேட்டு. ஆமா ஆமா ஐயா, வாழ்க எனக்கு வளமுடன். ஒரு கேள்வி என்னன்னா, எங்க ம். வீட்டுல வீடு கட்டி 10 வருஷம் ஆகுது. சரிம்மா. அது வந்து ஒரு ஒரு ரூம்ல மட்டும் ம். விட்டுக்கிட்டே இருக்குது. நாங்களும் ஆளுகளை வச்சு பூசி என்னென்னமோ அந்த கம்பியெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம். ம். ஆனாலும் விட்டுக்கிட்டே இருக்குது. அது ம். என்ன நானும் அதெல்லாம் அந்த இடத்தெல்லாம் கூட வாழ்த்திக்கிட்டு தான் இருக்கிறேன். ம். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியலைங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் பேந்த அந்த கொஞ்சம் ரொம்ப அகலமா இல்ல, ஒரு லேசா ஒரு 2 விரல் அளவுக்கு வந்துகிட்டே இருக்குது. ஒரு அந்த ரூம் முழுக்கவே இருக்குது. அதான் நீங்க என்ன டம்ளர்ல தண்ணியை வச்சுக்கிட்டு குரு வாழ்க குருவே துணை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்னு அந்த தண்ணிக்கு எனர்ஜைஸ் பண்ணிட்டு அந்த தண்ணியை எடுத்து அந்த இது ஃபுல்லா தெளிச்சு விடணுமா. எந்த இடத்துல எல்லாம் விட்டுட்டு வருதோ அந்த இடத்துல எல்லாம் தெளிச்சு விட்டுட்டே வரணும். ஆ, சரிங்க. அப்புறம் நன்றி. ஒண்ணுங்கய்யா, ம். நாங்க ஒரு இடத்துல இடம் வாங்கினோம், ஒரு 40 சென்ட். ம். ஒருத்தர் பணம் கொடுத்தது நாங்க வேற ஒருத்தர்கிட்ட, எங்களுக்கு பதிஞ்சு கொடுத்தது இன்னொருத்தர். ம். அவர் சார்பில் இவர் எங்களுக்கு அவர் பேர்ல தான் இருந்துச்சு, பதிஞ்சு கொடுத்துட்டாரு. ம். அவர் கொஞ்ச நாள்ல இறந்து போயிட்டாரு. சரிம்மா. ஆனா அவங்க ம். பசங்க நாங்க ம். அவங்க அப்பாவை ஏமாத்தி நாங்க வாங்கிட்டோம்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. ம். இப்போ அது கேஸ் ஓடிட்டு இருக்கு. இருந்தாலும் அவங்கள நான் வாழ்த்திக்கிட்டே தான் இருக்கிறேன். என்னையா செய்யறது இதுக்கு? வாழ்த்திட்டே இருக்க வேண்டியதான், கேஸையும் நடத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். கேஸ் நடந்துட்டே தான் இருக்கு. ம். ஆனா அவங்க அதோட அப்பா ரொம்ப நல்ல மனுஷன். ம். அதனால எனக்கு அவங்கள கோபிக்கவும் முடியல. வாழ்த்துங்க, கோபப்படாம வாழ்த்துங்க. வாழ்த்திக்கிட்டே தான் இருக்கேன். டெய்லி வாழ்த்திக்கிட்டு தான் இருக்கிறேன். சிறப்புமா. விடாம வாழ்த்துங்கம்மா. சரிங்கய்யா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிம்மா. வாழ்க வளமுடன். தேவி அம்மா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன்மா. நான் உங்க ஒரே கேட்க முடியலைங்க வெளியில இருந்ததுனால. இப்ப ம். எனக்கு ஒரு இது இங்க எங்க பொண்ணோ பையனுக்கெல்லாம் இப்ப திருமணத்துக்கு வரன்னு பாத்துட்டு இருக்கிறேங்கய்யா. அவங்க சரிம்மா. 2 பேரும் வெளிநாட்டுல இருக்காங்க. இப்ப ம். எங்களுக்கு வந்து வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி பாக்குறதுனால லேட் ஆயிட்டே போயிட்டு இருக்குங்கய்யா. அதனால எனக்கு வந்து நான் எந்த மாதிரி வாழ்த்துனா உங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமைஞ்சு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி வாழ்த்தணுங்கய்யா அவங்கள? அவங்க படத்தை எடுத்துக்கிறங்க. அவங்க படத்தை சரிங்க பார்த்து அவங்க வலதுகனை பார்த்து அவங்களுக்கு கண்ணை மூடி நல்லா வாழ்த்தி அவங்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையணும்னு வாழ்த்திக்க வேணும். சரிங்க. கொஞ்சம் சீக்கிரமா திருமணம் அதெல்லாம் குரு வாழ்க குருவே துணைன்னு சொல்லிட்டு அருட்காப்பு போட்டுட்டு ரெகுலரா வாழ்த்திக்க வேணும். அவங்க போட்டோ வச்சு. ஆமா. சரிங்க. வாழ்க வாழ்க வளமுடன்யா. அம்மா என்னோட இப்ப இறை சாதனை மார்க்கத்துல என்னை ஆட் பண்ணா எனக்கு அந்த என்னென்ன நிகழ்ச்சி நடக்குதுன்னா அந்த மெசேஜ் வர்ற மாதிரி ஆட் பண்ணி விடுங்கம்மா. அம்மா உங்க நம்பர் மட்டும் சொல்லுங்கம்மா. 98431 055 ஓகேங்கம்மா. 46. ஓகேங்கம்மா. நீங்க ஆல்ரெடி நம்ம பயிற்சி முடிச்சிருக்கீங்களாமா இல்ல புதுசா? இல்ல முடிச்சிருக்கிற பிரமஞானம் வரைக்கும் முடிச்சிருக்கிறேங்கம்மா. சரி. ஓகே. எனக்கு அது எந்த நேரத்துக்கு என்ன இதுன்னு தெரியறது இல்லைங்களா, நானே போட்டு போட்டு பாத்துட்டு இருக்கிறேங்க. சரிம்மா. வாழ்க. சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா.
நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஷியாம்லாம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா பெரிய நாயகி அம்மா சொன்னாங்கல்ல, ரோட்ல இந்த மாதிரி அடிபட்டு உதவ முடியலன்ட்டு. எனக்கு ஒரு அனுபவம் இருக்குங்க. ஒரு 5-6 வருஷம் முன்னாடி கோயில் போகும்போது முன்னாடி போனவர் வந்து வேற வண்டியில இடிச்சுக்கே விழுந்துட்டாரு. சரி, அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் நான் வண்டி நிறுத்த சொன்னேன். எங்க வீட்டுக்காரர் மாமியாரும் வேண்டாம், பிரச்சனை எடுப்போது வேணாம்னு சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. நிறுத்திட்டு அவனை போய் தூக்கி விட்டு அவன் வந்து எங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டான், நீங்க தான் அடிச்சீங்கன்னு சொல்லிட்டு காசு கொடுக்கணும். அதனால அவங்க கிட்ட மீண்டு வர்றதே பெரிய ஜோப்பச்சு. அதுல இருந்து யாருக்காவது ஹெல்ப் பண்றதுக்கே கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்குங்க. அதெல்லாம் நீங்க ஒழுங்கா அர்க்காப்பு போட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா இது மாதிரி எல்லாம் வரவே வராதம்மா. சரிங்க. அர்க்காப்ப ஸ்ட்ராங்கா போடுங்கம்மா. இப்ப இருந்தாலும் நம்ம நல்ல மனத்தோட செய்யறதுக்கு எந்த கெடுதல் வந்துச்சுனாலும் நம்முடைய ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம கர்ம வினை நம்மளை விட்டு நீங்குதுன்னு. சரி. விடாம நம்ம லெவல் வேறம்மா. நம்ம வந்து அருட்தந்தையுடைய செல்ல குழந்தைகள். அப்படி இருக்கும்போது நம்ம லெவலே வேற இல்லை. சரிங்க. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக விவோ 12127. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா, நீங்க சொன்னீங்க இல்லையா, நம்மளோட பிரிஞ்சிருக்கிறவங்கள நம்ம வாழ்த்திட்டு இருந்தா அவங்க வாழ்த்த போய் சேராது, கதவு சாத்தி இருக்கும், தட்டணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஐயா. இப்போ ஒருவேளை என் சகோதரிகளோட ஒரு பிணக்குங்க ஐயா. பிணக்குன்னா அது தொடர்ந்து இனி தொடர்பே வராதுங்கிற மாதிரி ஒரு பிணக்குங்க. ஒரு சின்ன பிரச்சனையில அப்படியே விட்டுட்டேங்க. ஆனா நாங்களும் என் கணவரும் இதுல தவ நிலை சார்ந்து வாழ்த்திட்டே இருக்கிறோம் அவங்கள. நீங்க சொல்ல மாதிரி அவங்க எங்க மேல வெறுப்பா இருந்தா எங்களுடைய வாழ்த்து அவங்களுக்கு போய் சேராதுங்களா ஐயா? அப்படியெல்லாம் இல்ல. அவங்கள்ட்ட நீங்க முதல்ல என்ன காரணமோ அதுக்கு மன்னிப்பு கேட்டு உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில இருக்கிறத சரிப்படுத்துங்க. அந்த பிணக்க உங்களுக்கு மனசுல இருந்து சரிப்படுத்துங்க. மனசுல சரி பண்ணிட்டு நம்ம வாழ்த்துனா அந்த வாழ்த்து போய் சேர்ந்துரும். இல்ல நீங்க சொன்ன போது நம்ம இவ்வளவு நாளா வாழ்த்திட்டு இருக்கோமே, ஒருவேளை மூடின கதவை தான் பார்த்து வாழ்த்திட்டு இருக்கோமோ அப்படின்னு. அது இல்லைன்னா எப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்துருப்பீங்க. சேர்றதுக்கு லேட் ஆகிட்டே இருக்குன்னா 2 பேரும். ஆமாங்க ஐயா, அது சேர்றதுக்கான வாய்ப்புகளே கம்மியாயிட்டே போகும்போது நம்ம வாழ்த்து எங்காவது பயன்படுத்தி இருக்கீங்க பாருங்க. அதுதான் பாருங்க ஐயா. அதனாலதான் இல்ல அந்த தயார் பண்ணிக்கிட்டு. ஓகே ஓகேங்க. நன்றிங்க ஐயா. அதுதான் பிணக்க நிக்குங்க. அதுக்கான நன்றிங்க ஐயா. ஒருவேளை நம்முடைய வாழ்த்து வீணா போயிருமோ அப்படின்னு நினைச்சேங்க. எதுவுமே போகாதம்மா. நல்லது கெட்டது எல்லாமே விளைஞ்சு நிக்குமா. ஓகே, நன்றிங்க. நம்ம எதை விளைச்சிக்கிறோமோ அது கண்டிப்பா காலத்தால் அறுவடை செஞ்சே தீர்வோம். அது நன்றிங்க ஐயா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக தேவகி அம்மா அவர்கள். தேவகி கண்காணம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நல்லா இருக்கீங்களா ஐயா? சிறப்பா இருக்குமா. உங்களுடைய வாழ்த்தெல்லாம் நீங்க சொல்ற உரையெல்லாம் எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ ஒரு நன்மைகள் இருக்குது. வாழ்க ஐயா. இன்னைக்கு ஒரு சந்தேகம். பேரை வந்து +2 படிக்கிறாங்க ஐயா. 10th வரைக்கும் நல்ல 80% வாங்கியிருந்தான். 11th 12th வந்த உடனே பாஸ் பண்றதே கஷ்டம்ன்ற நிலைமையில ஆயிப்போச்சு. அவன் வந்து தன்னை மீறி போறானோ இன்னும் ஒண்ணு. மக வேற ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறா. அவளுக்கு ரொம்ப பிபி அதிகமாயிட்டு இதே ஒரே பையன். நம்ம பையனை சரியா பாராமுகமா விட்டு நான் இதே தான் சொல்றேன். தூங்கும்போது வாழ்த்து எப்போதுமே அவன் செல்வன் அரவிந்த் ராஜேஷ் வாழ்க வளமுடன். நீ உனக்கு தன்னம்பிக்கை வரணும்னா நீ ஐயா சொல்லுவாங்க தன் வாழ்த்து போட்டுக்கோ. தன் வாழ்த்துக்கு நீங்க சொன்னதுல இருந்து நான் என்னோட மனசு எப்பெல்லாம் எனக்கு நம்பிக்கை குறையுதோ அப்பெல்லாம் நான் என்னுடைய வாழ்த்து எனக்கு நானே வாழ்த்து சொல்லிக்கீங்க. இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் அவன் +2 இன்னும் இந்த ஒரு 20 நாள் தான் ஐயா இருக்குது அவனுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்க. எந்த மாதிரி வாழ்த்தனா அவன் வந்து படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்டு அவனுக்கு விழிப்பு நிலை வரும்? கொஞ்சம் தெரியுமா. இப்ப அப்படிதாம்மா இருப்பாங்க. அது ஒரு பெரிய விஷயமா நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கவே அது அவங்கள அதே சூழ்நிலை தான் அவங்க மாறுவாங்க. கண்டிப்பா சிறப்பா வருவாரு, அவர் வாழ்க்கையில வெற்றிகரமான நபரா வருவாரு அப்படின்னு வாழ்த்திட்டே இருக்க மாறிட்டே வந்துருவாங்க.
நம்ம அவர் என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோ, அவர் பாஸ் ஆவாரா மாட்டாரா இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்க அதை நோக்கி தான் அவருடைய பயணம் போயிட்டே இருக்கும். அதுதான் நானும் அசையாத ஒரு நம்பிக்கை சொல்றேன். மகிழ்ச்சி அவங்க மேலையும் அம்மா நீங்க அவங்க அம்மாவுக்கு ரொம்ப முக்கியமில்ல. அவங்க அம்மாவுக்கு அந்த குழந்தைங்க தானே உயிர் தொடர்பு இருக்கு டைரக்டா. அந்த உயிர் தொடர்பு இருக்கிற போது நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இருந்தே ஆகும். கை கால கழுவிட்டு அதனால அது ரொம்ப முக்கியம். அதாவதுங்க ஐயா, அவளே துணை பேராசிரியர் தான் ஐயா. தன்னம்பிக்கை அவளுக்கு இருக்க குறைஞ்சு போயிடுதுங்க ஐயா. பையனை பார்க்கும்போது அவளுக்கு வாழ்த்து சொல்லி சொல்லி அவளுக்கு தன்னம்பிக்கை வரணும்னு நான் வாழ்த்து போட்டுக்கிட்டு இருக்கேன் ஐயா. அவங்க எல்லாம் நான் சொன்ன இந்த பயிற்சிகளை செய்யறாங்களா? உடற்பயிற்சி, காய்கறி பயிற்சி எல்லாம் ஒழுங்கா செய்யறாங்களா? துணை பேராசிரியர் இருந்தாலும் சரி, பேராசிரியர் செஞ்சா மட்டும்தான் பலன் அடிக்கும். ஆமாங்க ஐயா, ஒர்க் பண்றதுனால அவளுக்கு நேரமே இல்லாம பாருங்க, இங்கதான் எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குதுன்னு நான் நினைச்சேன். கரெக்டா சொல்லிட்டே வருது. செய்யாம வேலையே நடக்காதுமா. இது சாதனை மார்க்கம்மா. அருட்தந்தை காட்டிய அற்புதமான சாதனை மார்க்கம்மா. அதுல யாருமே செய்யாம இந்த பலனுமே கிடைக்காதுமா. நானே 3 மாசம் உடற்பயிற்சி செய்யலைன்னா என் உடல்ல பிரச்சனை வரத்தாமா செய்யும். சரிங்க ஐயா. அதே மாதிரி இந்த 3 விஷயத்த மட்டும் மறந்துடவே விடாது. உடற்பயிற்சி, மனசுக்கான தற்சோதனை, 3வது காய்கறி பயிற்சி. இந்த 3ஐயும் கண்டிப்பா செய்யணும். செய்யாம சாப்பிடவே கூடாதுன்னு முடிவெடுத்துக்கணும். அந்த 3 மட்டும் கண்டிப்பா செய்யணும். செஞ்சா மட்டும்தான் நடக்கும். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கோபிநாத் அவர்கள். கோபிநாத் ஐயா. வாழ்க வளமுடன்ங்க. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா நான் கோபிநாத் பேசுறேங்க ஐயா. இப்ப எனக்கு காயக்கல்பம் செஞ்சாலே ஒரு மாதிரி மயக்கம் வருதுங்கய்யா. மயக்கம், அதாவது தூக்கம் வர மாதிரி இருந்தா அப்படியே விழுந்துருவேன். ஆனா விழிப்பு தெரியும், கான்சியஸ்னஸ் இருக்கும். கையை அசைக்க முடியாது. அசைஞ்சா அப்படியே கீழே விழுந்துரும். அசைக்கலாம் முடியும் கையை, யாரு என்ன செய்யறாங்கன்னு இந்த மாதிரி இது பண்ண முடியும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சிருங்க. அந்த மாதிரியான வலிப்பு காயக்கல்பம் செஞ்சா அடிக்கடி வருதுங்க. செய்யாம விட்டு பார்த்தா எப்பயாவது இருக்கா வருது, சில டைம் வராமலும் இருக்குது. ஆனா அது தொடர்ந்து இருக்குது. உங்களுக்கு எந்த பயிற்சி ஒத்துழையோ அதை நீங்க செய்யாம இருக்கிறதா சிறப்புன்னு ஏற்கனவே மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அந்த பயிற்சி ஒத்துழையா விட்டுருங்க. உடற்பயிற்சியை விடாம செஞ்சுக்கிட்டே வாங்க. சரிங்க. உடற்பயிற்சி நிறைய செய்யுங்க. சாந்தி தவம் நிறைய செய்யுங்கம்மா. செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா சரிங்கய்யா. இல்ல அந்த தொந்தரவுக்கு என்ன இதுங்கய்யா? எப்பயாவது ஒருக்கா அந்த மாதிரி தொந்தரவு வருது. அது ஏன் வருதுங்கய்யா? நம்முடைய உடல் ரீதியா உள்ள குறைபாடுமா? சரி. நம்ம உடல் ரீதியா வாழ்க்கை உங்க பேச்சு நல்லா இருந்ததுங்க ஐயா. வாழ்க்கை. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கீதா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. இப்பதான் ஐயா உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். நன்றி அம்மா. உங்கள நிறைய பாக்குறேன் ஐயா. யூடியூப்ல கூட நல்லா இருக்கு ஐயா உங்க ஸ்பீச். இப்ப கொஞ்சம் லேட்டா தான் ஐயா வந்தேன். ரொம்ப வழிகாட்டு ஐயா. மக்களுக்கு இது எல்லாமே நிஜமாவே எங்களை மாதிரி பிரச்சனைல இருக்கிற எல்லாருக்குமே குரு மகான்கள் வழிகாட்டுறது. நிஜமாவே நீங்க ரொம்ப நல்ல சேவை செய்றீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். 2 சகோதரர் ஐயா எனக்கு. அவங்க 2 பேருமே அவங்க ஒய்ஃப் கூட ரொம்ப பிரச்சனை, மனஸ்தாபத்துலதான் இருக்காங்க. வாழ்க்கைய அவங்களுக்கு போராட்டமா தான் ஐயா போயிட்டு இருக்கு. இப்ப 2 பேரையும் வாழ்த்தணும். அப்ப தனித்தனியா அவங்க பேர் சொல்லி வாழ்த்தணுமா? இல்ல என்னன்னு ஐயா வாழ்த்தணும்? தனித்தனியா பேரை சொல்லி அவங்க உருவத்தை நினைச்சு வாழ்த்தணும். அவங்க கணவன் மனைவி கூட ஒற்றுமையா இருக்காங்கன்னு சொல்லி வாழ்த்தணுமாங்க ஐயா? இந்த கணவனையும் மனைவியும் ஒன்னா நினைச்சு அந்த கணவனுக்கு மனைவிக்கு முதல்ல உங்களுக்கு அருட்காப்பு போட்டு, அப்புறம் அந்த கணவன் மனைவியை ஒன்னா நினைச்சு அவங்களுக்கு அருட்காப்பு போட்டுட்டு அப்புறம் வாழ்த்து. ஐயா பெரிய தம்பியோட குழந்தை உடம்பு சரியில்லாம அது படுத்த படுக்கையா இருக்கு. அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் அதனால எல்லாமே போச்சு வாழ்க்கையில. எனக்கு எல்லாமே போச்சு, இது மாதிரி லைஃபே கிடையாதுன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டயுமே பேசுறது இல்லைங்க ஐயா. அப்பா அம்மா கிட்ட, ஒய்ஃப் கிட்ட, எங்க கிட்ட நாங்களா போன் பண்ணா கூட பேசுறதே கிடையாது. எங்களையும் திட்டிட்டு வச்சிருவான். இது எல்லாத்துக்கும் நாங்க தான், சுத்தி இருக்கிறவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க மேல வெறுப்பு, கோவத்தை, அவன் குழந்தை அப்படி ஆண்டு அவன் அப்படி ஆயிட்டாங்க ஐயா. இப்ப நம்ம அவனுக்கு வாழ்த்து சொல்லலாங்களா? ஆனா பேசினா கூட பேச மாட்டான் அவன் போன் பண்ணி. நீங்க தான் பிணக்கு இருக்க கூடாதுன்னு சொல்லி அவரா பேசுற வரைக்கும் நீங்க வாழ்த்திக்கிட்டே இருக்குமா?
ஆஹ் வாழ்த்திட்டே சரிங்க வாங்க. நல்லதே சரி. நடக்குமா. வாழ்த்துறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஓப்போ அவர்கள். ஓப்போ சிபிஹெச். ஓப்போ சிபிஹெச். அடுத்ததாக கலைவாணியம் அவர்கள். நீங்க பேசுறது கேட்கலைங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா அடுத்தாளுக்கு போலாமா? அவங்க பேசுறது கேட்கல. ஓகே. கலைவாணியம்மா. பேசுங்கம்மா, கேக்குது, பேசுங்க. கலைவாணியம்மா மியூட் ஆயிடுச்சு, மறுபடியும் அன்மியூட் பண்ணி பேசுங்க. கோமதியம்மா அடுத்தது. கோமதியம்மா அன்மியூட் பண்ணி பேசுங்க. மல்லிகா ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. நான் மல்லிகா திருச்செங்கோடுங்க ஐயா. 30 நாள் மௌனம் இருந்து வெளியில வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கம்மா எல்லாரையும். வாழ்க வளமுடன். சரிங்க, வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் என்னன்னாங்க ஐயா, எனக்கு வந்து இந்த பயிற்சிகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாசத்துல ஒரு வாரம் வந்து கணுக்கால், கெண்டைக்கால், பாதங்கால் வலிக்குங்க ஐயா. இந்த பயிற்சி எல்லாம் செஞ்ச உடனே அப்புறம் ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்கா வலி அந்த மாதிரி இன்னும் அந்த வலி வந்து ஒரு வாரத்துக்கு வந்துச்சுன்னா அந்த கொஞ்சம் லைட்டா வீங்கின மாதிரி, கொஞ்சம் லைட்டா வீங்கின மாதிரி இருக்குது. நான் ஒரு நாள் கூட நான் பயிற்சி செய்யாம இருந்ததே இல்லைங்க ஐயா. அது உங்களுக்கு தெரியும். வந்து ஆனா அந்த அந்த ஒரு வாரம் இருந்துட்டு அதுவா போயிடுதுங்க ஐயா. அந்த ஒரு வாரத்துல என்னோட இயக்கங்கள் கொஞ்சம் தடைபடுதுங்க ஐயா. அதுக்கு நீங்க ஒண்ணுமே இல்லம்மா. மிக எளிய முறையில கொஞ்சமா சுடுதண்ணி வச்சுக்கோங்க. வெந்நீர் வெது வெதுப்பா வச்சுக்கிறங்க. சரிங்க ஐயா. ஒரு நாள் 2 அதுக்குள்ள விடுற மாதிரியான ஒரு பாத்திரத்துல வெது வெதுப்பான வெந்நீர் வச்சுக்கிறங்க. ஓகேங்க ஐயா. அதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு எடுத்து போடுங்க. அந்த கல்லுப்போட அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பேராற்றல் அப்படியே அலையலையாக நிரம்பி என் உடலில் உள்ள அத்தனை செல்களில் உள்ள குறைபாடுகள், என் உடலில் உள்ள குறைபாடுகள், என் மனதில் உள்ள குறைபாடுகள், என்னுடைய இந்த வழிகள் அனைத்தும் முழுமையாக இந்த தண்ணீரில் இறங்கட்டும். நீங்க மனக்கட்டளை கொடுத்துக்கிட்டே இருக்குமா. அப்புறம் அந்த தண்ணியை எடுத்து டிச்சிலையோ அல்லது டாய்லெட்லயோ ஊற்றி அதை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்க உடல்ல இருக்கிற அந்த ஏற்கனவே ஏற்பட்டிருக்க பாதிப்புகள் நீங்கும் பொழுது நீங்க இந்த உடற்பயிற்சி செய்ய செய்ய உங்களுடைய ஆற்றல் திரும்பி ஆயிட்டே வருவதை பார்க்க. ஆனா அடிக்கடி வராம இப்ப தள்ளி தள்ளி வருதுங்க ஐயா. ஆனா வந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம ஹீட்டர்ல இருந்தே தண்ணி குடிக்கலாமா? அந்த ஆராய்ச்சி வேண்டியது எப்ப வருதோ அப்ப பண்ணிருங்க. சரிங்க, ஹீட்டர்ல இருந்தே தண்ணி பிடிச்சுக்கலாமா? அதெல்லாம் நல்லா நமக்கு தேவை வெதுவெதுப்பான நீர், அவ்வளவுதான். சரிங்க ஐயா, சரிங்க. எனி நெகட்டிவ் எனர்ஜி நம்ம உடல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எனி நெகட்டிவ் எனர்ஜியா இருந்தாலும் அதை அப்சர்வ் பண்ணிக்கலாம். அதை நம்ம எடுத்து ஊற்றி விட்டுலாம். நெகட்டிவ் எனர்ஜிங்கிற வெளியில இருந்து வரல. நம்ம எப்பவோ கவலைப்பட்டிருப்போம், எப்பவோ வருத்தப்பட்டிருப்போம், இல்ல யாராவது பாதிக்கப்பட்டவங்களை பார்த்து நமக்குள்ள வருத்தம் வந்திருக்கும். அந்த வருத்தம் நமக்குள்ள ஸ்டோர் ஆகிருக்கும். அவ்வளவுதான். நெகட்டிவ் எல்லாரும் வேற என்னமோன்னு நினைச்சுக்காங்க. எதுவுமே கிடையாது. நம்ம மனசுல ஏற்படக்கூடிய அந்த தேவையற்ற எண்ணங்கள், அந்த மாதிரியான எப்பவுமே எண்ணத்தில் கவனம், செயலில் கவனம். மகத்தான வெற்றி. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரெட்மி நோட். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அப்போ வாழ்த்துறது வந்து அப்போ நம்ம தவம் பண்ணிட்டு
வாழ்த்தணும். இல்லைன்னா நீங்க சொன்னபடி அது இல்லாம இப்போ நம்ம வந்து வேலை பண்ணிட்டு ஏன்னா அப்பப்போ உட்கார்ந்து நம்மளால வாழ்த்துறதுக்கு நேரம் இருக்காது. வேலையில இருக்கோம். அப்ப அந்த வேலை பண்ணிட்டே நம்ம மனசு ஃபுல்லா வந்து ஒருத்தரையோ இல்ல வையக்கத்தையோ நம்ம நினைச்சு நினைச்சு வாழ்த்துறது அது அப்போ பலன் அளிக்காதுங்களா ஐயா? நிச்சயமா அளிக்கும். யார் அளிக்காதுன்னு எப்பாவது சொன்னா எங்கேயாவது? இல்லைங்க 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 நீங்க இந்த நிச்சயமாக அளிக்கும். அது அதுக்கான விளைவுகளை நமக்கு தரும். நம்ம உடலுக்குள்ள உள்ள பதிவுகள் நீங்கிறதுக்கு உதவி செய்யும். நமக்குள்ள உள்ள வருத்தங்கள் நீங்கிறதுக்கு உதவி செய்யும். நம்முடைய கர்மா கிளியரன்ஸ் ஆகிறதுக்கு உதவி செய்யும். எல்லாமே செய்யும். வாழ்த்துறதுனால எந்த நஷ்டமே கிடையாதும்மா. இல்லைங்க ஆக்சுவலா கரெக்டுங்க. ஆக்சுவலா இயல்பா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சில ப்ரொசீஜரா பண்ணாம இயல்பாவே நான் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இதுல அது உங்க மாதிரி கேட்டேங்க. மகானுக்கு இருக்கிற மேட்டரே இல்லம்மா. எங்க மாதிரி ஆளுகளுக்குள்ள பிரச்சனை ஐயோ தான் ஐயா உங்களை பார்த்து தாங்க நீங்க என்னங்க உங்களை பார்த்து தாங்க நம்ம அப்படியே மலர ஆரம்பிச்சிருவோம்மா. நம்முடைய உடலுக்குள்ள இருக்கிற அந்த 60,000 கோடி செல்களும் அப்படியே மலர ஆரம்பிச்சிடும். வந்து இந்த மாதிரி எதுவுமே போட்டுக்காமலே இப்ப யாராவது பார்த்தாலே நல்லா இருங்க மனசுக்குள்ள நல்லா இருங்க அந்த மாதிரி இயல்பாவே அந்த மாதிரி பண்ணா கூட பலனளிக்குமான்னு தாங்க. வாழ்வுடன்ங்கிறதுல வந்து 16 விதமான பேர்களும் இருக்கிற மாதிரியான 16 வகையான செல்வங்களும் கிடைக்கட்டும்ங்கிறத வாழ்க வளமுடன். நிறைய பேர் நம்ம வாழ்க வளமுடன் உடனே அவங்க வாழ்க நலமுடன் அப்படிமா. அந்த நலம் எல்லாமே சேர்ந்து ஏற்கனவே இந்த வாழ்க வளமுடனுக்குள்ள இருக்கு. 16 விதமான செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெறட்டும்ங்கிறத வாழ்க வளமுடன் வாழ்த்ததுக்குள்ள நுட்பம். அதுதான் நம்முடைய மகா மந்திரம். ஆமாங்க. அது வந்து நான் இயல்பாவே மனசுக்குள்ளே யார பார்த்தாலும் வாழ்க வளமுடன் மனசுக்குள்ளேயாவது தான். ஏன்னா தெரியாதவங்க எல்லாம் பார்க்கும்போது கூட வாழ்க வளமுடன், வாழ்க வளம் நல்லா இருக்கட்டும், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அந்த மாதிரி என்ன பண்ணுன்னா இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல போய் இருந்துகிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாக்குற ஆளுங்க பூராத்தையும் வாழ்க வளமுடன் என் மனசுக்குள்ள வாழ்த்துனேன். அதே மாதிரி போற பஸ் பூராத்தையும் பார்த்து வாழ்க வளமுடன். அந்த பஸ்ல போறவங்க எல்லாரும் வாழ்க வளமுடன். இதே மாதிரி இந்த இப்ப இங்கெல்லாம் ஒரு திருவிழா நடக்குது. அந்த திருவிழா கூடத்துக்கு வந்திருக்க எல்லாரும் வாழ்க வளமுடன் இப்படியே வாழ்த்திக்கிட்டே வருவோம். அதுக்கு காரணம் என்னன்னா நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தர் ஒருத்தரை சந்திச்சேன். அவங்க வந்து ஒவ்வொரு கிரிவலத்துக்கும் நான் இங்க போவேன் கார்த்திகைக்கு அதே மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. எதுக்குன்னா இங்க வந்தவங்களுக்கு என்னுடைய திருஷ்டி பட்டா அவங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுங்கிறது எனக்கு என் குரு சொன்ன விஷயம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதே நுட்பத்தை எடுத்துக்கிட்டு நான் நம்ம குரு சொன்ன நுட்பத்தை பயன்படுத்தி எங்கெல்லாம் மக்கள் கூட்டம் இருக்கோ எங்கெல்லாம் தெரிஞ்ச அளவு தெரியாத அளவு அவங்கள பார்த்தா வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என் மனசுக்குள்ள வாழ்த்திக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா குறைச்சு வச்சு பாத்தீங்கன்னா ஒரு 2000 பேருக்கு இன்னைக்கு காலையில இருந்து இப்போ வரைக்கும் வாழ்த்திருப்பேன். எப்படின்னா இங்க கூட்டம் இருக்கு. ஒரு கல்யாணம் இங்க வந்து ஒரு திருவிழா நடக்குது. அந்த கோயிலுக்கு வந்து 500 பேர் 1000 பேர் வர்றாங்க. அந்த 1000 பேரும் வாழ்க வளமுடன் வாழ்த்துறேன். வாழ்த்த நம்முடைய மனசு விரிவாகிட்டே வர ஆரம்பிச்சு. ரொம்ப நன்றிங்க. இதைதாங்க இங்க கேட்டேன். ஏன்னா எந்த வித ப்ரொசீஜரும் இல்லாம இயல்பாவே சொல்ல ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க. ஏராளமா வாழ்த்திட்டே இருக்குமா. நட்சத்திரங்களை பார்த்தா வாழ்த்துங்க, மக்களை பார்த்தா வாழ்த்துங்க, அப்படியே ஆட்டுக்கூட்டம் வச்சுன்னா அதை வாழ்த்துங்க, செடிகளை பார்த்தா வாழ்த்துங்க, மலைகளை பார்த்தா வாழ்த்துங்க, இப்படி எல்லாத்தையும் வாழ்த்திட்டே இருக்கலாம். வாழ்த்த நம்ம வேற லெவலுக்கு போயிருவோமா. ஆமாங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சிவா ஐயா அவர்கள். சிவா வாழ்க வளமுடன் இருக்கு. ஐயா ஆத்மா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நான் கேரளால இருந்து சிவராமன் பேசுறேன் ஐயா. ஐயா சிவராமன் ஐயா வாழ்க வளமுடன் சொல்லுங்க ஐயா. கேரளால எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா கேரளாவுல எங்க இருந்து பேசுறீங்க? கேரளா இடிக்க மாட்டோம் ஐயா. நம்ம இது மதுரையில ஒரு இது கேம்ப்ல சந்திச்சோம் இல்லைங்கய்யா உங்க பக்கத்துல. நான் இப்ப கேரளாவுல சிட்டலஞ்சேரிங்கிற இடத்துலதான் பாலக்காடு பக்கத்துல இருக்கேன். சரி சரியா. வாழ்க வளமுடன். நீங்க அந்த அவுட்டர்ல இருக்கீங்க, நான் இந்த சைடு அவுட்டர்ல இருக்கேன். ஆமாயா. ஆனா உலகம் உண்மையா. ஆமா ஐயா. தவம் கரெக்ட். நான் காலையில 4 மணிக்கு தவம் பண்றேன், ஈவினிங் 3 மணிக்கும் பண்றேன், சாயங்காலம் பண்றேன். ஆனா அந்த டயத்து சில பண்ண முடியாத டயத்துல பாத்தீங்கன்னா உடம்பு என்னமோ போட்டு அமுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்க. ஆனா தவம் பண்ண அந்த ஃப்ரீ ஆயிருந்தீங்க. அது எது நடங்காது? நம்முடைய மன உணர்வு தான் அதுக்கு காரணம், வேற ஒண்ணுமே இல்லை. கண்ணெல்லாம் வந்து என்னமோ மாதிரி ஆகுது, உடம்புல என்னமோ மாதிரியா இருக்கு. ஆனா தவம் பண்ணா ஃப்ரெஷ் ஆயிருது, நல்லா நீட்டா இருக்கு, சந்தோஷம். என்னங்க தவம் பண்ண முடியலைனாலும் உங்களை வாழ்த்துங்க, உங்களுக்குள்ள வாழ்த்திட்டே இருக்கு. சரிங்க சரிங்க. உடற்பயிற்சி செய்றீங்களா?
உடற்பயிற்சி இங்க செய்ய உடற்பயிற்சி செஞ்சா அப்படிலாம் வரவே வராது. இங்க பிரச்சனையே அதான். நான் அதனாலதான் ஆரம்பிக்கும் போதே தெளிவா சொன்னேன். உடற்பயிற்சி, மனதுக்கான பயிற்சி, காயகல்ப பயிற்சி, இது 3 செஞ்சாதான் நம்ம எதிர்பார்க்கிற மாற்றங்களை கொண்டு வர முடியும். சரி, சரிங்க, சரிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பிரசன்னா சம்லியம் அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. உங்க ஸ்பீச் முதல்ல இன்னைக்கு வர்ற ஐயா உங்ககிட்ட பேச. உங்க ஸ்பீச் இந்த பட்டாம்பூச்சி எல்லாமே ஸ்பீச்ல ஆனா வாட்ச் பண்ணிருக்கேன் ஐயா. ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் நான் நல்லா தகவல்லாம் எடுப்பேன் தான். பட் ஒரு வாட்டி நான் வந்து போகையில ஒரு சித்தரை பார்த்தேன். என்னைய திட்டி விட்டுட்டாங்க கெட்ட கெட்ட வார்த்தை. சரி ஏதோ நமக்கு பதிவு இருக்குன்னா எங்க அம்மாவையும் நானும் போறோம். போய்கிட்டு இருக்கையிலே அப்ப என்ன பழங்கள்லாம் வாங்கி அவங்ககிட்ட கொடுத்தா அப்படியே ரொம்ப திட்டுறாரு ஐயா. பயங்கரமான கெட்ட வார்த்தைகளா திட்டினாரு. என்ன நம்ம நல்லா தவெல்லாம் எடுக்கிறோம், நம்ம கொடுக்கறத வாங்கவே இல்லைன்னு எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அம்மாட்ட கொடுத்தா அவங்களுக்கும் அதே திட்டு. அப்படியே திட்டினாரு ஐயா. அப்ப பதிவுகள் இருக்குமா ஐயா? நம்ம அந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டியது. நம்மளை வாழ்த்த வேண்டிய தன் வாழ்த்து வாழ்த்திட்டே வர வேண்டியது. தன்னற்பத்தை சொல்லிட்டே வர வேண்டியது. இன்னொரு வாட்டி போகையிலையா வேற இன்னும் ஒரு சித்தரை ஆராய்ச்சி வேண்டாம். அப்ப அவரு புத்தகத்தை வாங்கிக்கிட்டாரு. எனக்கு நீ வாங்கிட்டு வந்து தருவியா, என் இடத்துக்கே வாங்கிட்டு வந்து குடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப பதிவு கழிஞ்சுக்கிருச்சுன்னு நான் நினைச்சுக்கிட்டேயா. என்ன வேணாலும் நினைக்கலாமா? இல்லன்னா நீங்க அவரை வாழ்த்தலாமா? ஒன்றும் தப்பே கிடையாது. வாழ்த்துனீங்கன்னா அவர் சரியாயிருவாரு. அப்படிங்களாயா? ஆமா. ஒருவேளை நீங்க சரியா இருக்கலாம், அவர்கிட்ட இது இருக்கலாம். அவரை வாழ்த்த வாழ்த்த அவர் மாறி. ஓ அப்படியாயா? வாழ்த்துங்க, நல்லா வாழ்த்துங்க. சரிங்க ஐயா. இப்ப பார்க்கறது எல்லாத்தையுமே வாழ்த்துறையா. என் கண்ணுல படுறது எந்த உயிரையுமே வாழ்த்த வாழ்த்த வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்லிக்கிட்டே தான் வாழ்த்திக்கிட்டே தான் இருக்கேன். நீங்க உயர்ந்துகிட்டே வருவீங்கம்மா. அதான் அதுக்குள்ள இருக்க நுட்பமே. நன்றி ஐயா, நன்றி ஐயா. குழப்பம் இருந்தது. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று இந்த நாட்டுக்கு சமூகத்துக்கும் தேவை ஐயா. உங்கள் தொண்டுகள் தொடரணும் ஐயா. நாங்க எல்லாரும் கேட்கணும் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி, நன்றி. மிக்க நன்றிம்மா, நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கோமதியம்மா அவர்கள். கோமதியம்மா அன்மியூட் பண்ணி பாருங்க. அடுத்து ஓப்போ. ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்கம்மா. ஐயா நல்லா இருக்கிறீங்களா? சிறப்பா இருக்கேன். எப்படி தெரியுது பார்த்தா? நீங்கதான் உயிர் சொந்தங்களா சந்தோஷம் எங்களுக்கு. நன்றிமா ஐயா. உங்க ஸ்பீச் எல்லாம் நான் விடாம கேட்டே இருப்பேனுங்க. நன்றிமா. உங்க வாழ்த்தாளமா நாங்க உயர்ந்துட்டே வர்றோம். ஐயா எனக்கு ஒரு கை வலிச்சுட்டே இருக்குதுங்க ஐயா. வலது கை உடற்பயிற்சி எல்லாம் எல்லாம் செய்யறதுங்க. கையே தூக்க முடியாத அளவுக்கு ஒரு வலி இருந்துட்டே இருக்குதுங்க ஐயா. அதுக்கு என்னங்க ஐயா பண்றது? ஒண்ணுமில்ல, நான் வலது கையிலன்னா அப்படி கட்டாரில் அப்படி மூடிக்கிறீங்க. நல்லா மூச்சு அந்த கை வரைக்கும் வர மாதிரி இழுத்து இழுத்து விடுங்க. ஆக்சுவலா ஹலோ, அந்த கைய தெரியுதா? தெரியலீங்க ஐயா. ஐயா வீடியோ வரலைங்க ஐயா. இப்ப வருது, சொல்லுங்க. அதான் இப்படி கைய மூடிக்கிறீங்க கட்டாரில் அப்படி வச்சுட்டு. சரிங்கய்யா. நல்லா மூச்சை இழுத்து மெதுவா மூச்சை இழுத்து அந்த கை மூடி இருக்க வரைக்கும் அப்படியே அந்த இது நிறையிற மாதிரி. அப்புறம் அப்படியே மெதுவா வருது. இது மாதிரி பண்ணிக்கிட்டே வாங்க. பண்ணவே உங்களுடைய ஆற்றல் அந்த இடத்துல நடந்துகிட்டே வரும். சரிங்க ஐயா. நிறையவே வழி காணாம நாளைக்கு ஆமா எத்தனை தடவை செய்யறதுங்க ஐயா? வழி வரவதெல்லாம் செய்யுமா. அதுல என்னமா செலவாமா? காசு பணம் இல்லையில அழிச்சுட்டே இருக்குதுங்களே.
அப்ப காலையில ஒரு 10 தடவை, சாயங்காலம் ஒரு 10 தடவை செஞ்சுட்டு விட்டுருங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. வாழ்க அந்த வளமுடன். மகரிஷி சொல்லி கொடுத்துருக்க அற்புதமான அந்த கைப்பயிற்சியை தெளிவா செஞ்சுக்கிட்டே வாங்க. சரிங்க. அது டெய்லி செய்யணுங்க. இந்த உடல் தளர்த்துதல்ல அந்த இடத்துல ஆற்றல் நிறையிற மாதிரி நினைங்க. சரிங்க, சரிங்க. அதே மாதிரி காயக்கல்ப பயிற்சி பண்ணிட்டு அந்த இதை மூச்சை விடும்போது அந்த கையில ஆற்றல் நிறையிற மாதிரி பண்ணுங்க. நம்மள்ட்ட இல்லாத நுட்பம் உலகத்துல எங்கேயுமா இருக்கு, எல்லாமே இருக்கு நம்மள்ட்ட, பயன்படுத்த மாட்டேங்கிறோம். சரிங்க ஐயா, சரிங்க. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். ஐயா நிறைய செஞ்சுக்கலாமாங்க ஐயா? அவ்வளவுதான் நன்றிம்மா, ஐயா. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். வாழ்த்துறேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சாட்ல 2 மெசேஜ் இருக்குங்கய்யா. ஆமா, சாட்ல 2 கேள்வி இருக்குமா, அதை கேட்டுருங்க. ஒரே நிமிஷம். அறிவிப்புகள் சொல்லும் பொழுது நாளைக்கு கண்ணாடி பயிற்சி, நாளையில இருந்து ஒரு நாள் தீப பயிற்சி, ஒரு நாள் கண்ணாடி பயிற்சி, அந்த அறிவிப்புகளை சொல்லிடுங்க. பாய். ஐயா சொல்லுங்கம்மா. மஞ்சள் நிறத்தில் சட்டை போட்டாலும் வீட்டிற்கு மஞ்சள் நிறத்தில் பெயிண்ட் அடித்தால் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்? இது ஒரு கேள்வி. அப்புறம் பட்ட பகல் கிடைக்குமா? என்னங்க ஐயா? பட்ட பகல் கிடைக்குமா? மஞ்சள் நிறத்துல சட்டை போட்டாலும் ஷர்ட் போட்டாலும் வீட்டிற்கு மஞ்சள் நிறத்தில் பெயிண்ட் அடித்தால் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கும் பலன் என்னமா இருக்கு? மஞ்சள் சட்டை போட்டோம்னா நம்ம குருகிற ஆற்றலை ஈர்த்துக்கலாம். அது மாதிரி வீட்டுக்கு மஞ்சள் பெயிண்ட் எடுத்திருந்தாலும் குருகிற ஆற்றலை ஈர்க்குங்கிற நம்பிக்கை தான். இன்னொரு கேள்வி, தண்ணீரில் காலை வைக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா, அப்ப ஏற்கனவே உங்களுக்கு அதுதானே சொன்னேன். ஓகேங்க ஐயா. ஓகே, நன்றி நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. இதுவரைக்கும் நம்மளுடைய கேள்விகள் அனைத்திற்கும் தெளிவாகவும் நிதானமாகவும் பதில் அளித்த ஐயா அவர்கள்